இப்போ இந்த 3 நாள் முகாமில் நம்ம பல்வேறு நடைமுறை விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னொரு நடைமுறை விஷயம் என்ன அப்படின்னா, சக பக்தர்களோட நம்ம பழகிறது. சக பக்தர்களோட பழகிறதுங்கிற பட்சத்தில் அதில் வரக்கூடிய குற்றங்களை தவிர்க்கிறது, கூட இருக்கக்கூடிய பக்தர்களுடைய முக்கியத்துவத்தை உணர்றது, சில நேரத்தில் சிக்கல் வரும்போது என்ன செய்யறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது. இந்த மூன்றும் அவசியமானதாகுது. அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய 3 வகுப்புகள் இதை சார்ந்து இருக்கும். இப்போ நம்ம வைஷ்ணவ அபராதத்தை பற்றி பேசுகிறோம். மத்தியானம் வைஷ்ணவர்களுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத பற்றி பேசுகிறோம். மாலை நேரத்தில் எப்படி நம்ம வைஷ்ணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை அல்லது எந்த விதத்தில் நம்ம அதிகாரிகளை பின்பற்றுவதன் மூலமாக நம்மளுடைய உறவுகளை மேம்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் வைஷ்ணவ அபராதம். நம்ம எல்லாரும் பக்தி தொண்டினுடைய பயிற்சியில் இருக்கிறோம். பக்தி தொண்டினுடைய பயிற்சியில் இருக்கும்போது இயற்கையாக நம்ம மகிழ்ச்சியான மனோபாவத்தில் இருக்கணும். பேரானந்த கடலில் மிதக்க வேண்டும். இதுதான் பக்தியினுடைய தன்மை. அந்த நேரத்தில் அந்த தன்மையை நம்ம அடையாமல் இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் தடங்கல்களாக இருக்குன்னு சொல்லப்படுது. நம்மளுடைய அனர்த்தங்கள் நம்ம பக்தியை வளர்க்கும்போது அதோடு வரக்கூடிய இதர பௌதிக ஆசைகள், மற்றொன்று அபராதம்னு சொல்லப்படுது. நான் பலமுறை இந்த விஷயத்தை விளக்கி இருக்கிறேன். சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமிக்கு இதை எடுத்துரைக்கிறார். பக்தி அதனுடைய கொடி, அதனுடைய விதையானது எவ்வளவோ கோடான கோடி ஜன்மங்கள் கழிந்த பிறகு ஒருத்தருடைய இதயத்தில் விதைக்கப்படுது. பிரபலமான ஸ்லோகம், பிரம்மாண்ட பிரமிதே குணே பாக்யவான் ஜி குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லத பீஜ். உண்மையில் உலகத்தில் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், எத்தனையோ உயிர்வாளிகள் இருக்காங்க, எண்ணிலடங்காத உயிர்வாளிகள் இருக்காங்க. அதில் பல வகைகள் இருக்காங்க. ஸ்தாவர ஜங்கம, நகரக்கூடியது நகராதவை, நகரக்கூடிய உயிரினங்களில் பல வகைகள் இருக்காங்க. அதில் மனித பிறவி ரொம்ப அரிது. அதில் கலாச்சாரமுடைய நபர்கள் ரொம்ப அரிது. கலாச்சாரமுடைய நபர்களில் உண்மையிலே கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் பார்த்தோம்னா சும்மா பேருக்கு மேலெழுந்த வாலியாக கலாச்சாரத்தை பின்பற்றுவாங்க. உண்மையிலே கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மேலும் அரிது. அதில் ஞானிகள் மேலும் அரிது. ஞானிகளை காட்டும் யோகிகள் அரிது. அந்த யோகிகள்லையும் ஞானிகள் யோகிகளில் முக்தி பெறக்கூடியவர்கள் அரிது. அப்படி முக்தி பெற்றவர்களில் கிருஷ்ண பக்தர்கள் அரிது. அந்த பக்தி எப்படி வளர்ச்சி பெறுதுன்னா, முதல்ல ஆன்மீக குரு விதை விதைக்கிறார் ஒரு சிஷ்யனுடைய இதயத்தில். அதன் பிறகு படிப்படியாக ஸ்ரவணம் கீர்த்தனம் போன்ற விஷயங்கள்னால அந்த பக்தியினுடைய கொடியானது வளர்ச்சி பெறுது. அந்த கொடி வளர்ந்து நேராக மேலே போயிட்டே இருக்கு. மேலே போகக்கூடிய அந்த கொடி இந்த பிரபஞ்சத்தை
தொலைச்சிட்டு, இந்த பிரபஞ்சத்தினுடைய பல்வேறு மூடிகள் எல்லாம் தொலைச்சிட்டு வெளியில் போய் பிரம்மஜோதியை தாண்டி வைகுண்ட லோகங்களை தாண்டி கோலோக விருந்தாவனத்தில் போய் கிருஷ்ணருடைய தாமரை திருவடி அப்படிங்கிற ஒரு கற்பக மரத்தில் போய் தஞ்சமடையுது. அப்போ அந்த கொடியிலேருந்து பழம் வருது, கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிற ஒரு பழம். கொடி படரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தஞ்சம் அவசியம், இல்லைன்னா கொடி பரவாது. இந்த பக்தி கொடியானது வேறு எங்கேயும் தஞ்சமடைகிறது கிடையாது. நேராக கோலோக விருந்தாவனத்தில் போய் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளை தான் போய் தஞ்சமடையுது. அந்த தஞ்சத்தினுடைய அடிப்படையில் அந்த கொடியில் பழங்கள் வர ஆரம்பிக்குது. அதுதான் கிருஷ்ண பிரேமைன்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த கொடியானது பக்தி லதா, இது முளைக்கிறதுல தண்ணி ஊற்றினா முளைக்கும். ஸ்ரவணம் கீர்த்தனம் இது வாஸ்தவம். அதே சமயத்தில் அந்த கொடி வளரணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் களை எதுவும் முளைக்கக்கூடாது. பூஜை, லாப, பிரதிஷ்டா இதெல்லாம் கலைகளாக சொல்லப்படுது. பக்தியை நம்ம பயிற்சி செய்யும்போது அதோடு சேர்ந்து வரக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள், அது செடியோட பக்கத்தில் முளைக்கக்கூடிய கலையை போல். அந்த கலை என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய பக்தி கொடிக்கு ஊற்றக்கூடிய தண்ணியை அது சாப்பிட்டுன்னு இருக்கும். களை முளைச்சுன்னு இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா செடி எது களை எதுன்னு வித்தியாசம் தெரியாது. பக்தி செய்கிறோமா இல்லை நம்மளுடைய சுய திருப்திக்கு செய்கிறோமா அப்படிங்கிறது வேறுபாடு இல்லாமல் போயிடும். அந்த கலையை வளர்க்காமல் இருக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த செடி இந்த கொடி முறையாக வளரணும் அப்படின்னா அதுக்கு சூரிய வெளிச்சம்லாம் அவசியமாகுது. மேகங்கள் இருந்தது அப்படின்னா அந்த சூரிய ஒளி கிடைக்கலன்னா அது வராது. சில இடங்களில் அனர்த்தங்களானது அதற்கு ஒப்பிடப்படுது. ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அனர்த்தங்கள் படிப்படியாக களையணும். அனர்த்தங்கள் களையப்படும் போது அந்த பக்தி கொடியானது சிறப்பாக வளர்ச்சி பெறும். இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த செடியை அந்த கொடியை நம்ம பாதுகாக்கணும். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடு வந்து சாப்பிட்ரும். ஆடு மாடு வந்து சாப்பிட்டதுன்னா அந்த கொடி வீணாக போயிடும். அதில் எந்த பலனுமே இருக்காது. கண்ணுக்குட்டி வந்து சாப்பிட்டதுன்னா கொஞ்சமாக சாப்பிடும், ஆடு வந்து சாப்பிட்டதுன்னா கொஞ்சமாக சாப்பிடும், மாடு வந்துன்னா இன்னும் நிறைய சாப்பிடும், யானை வந்துச்சுன்னா பிச்சு போட்டுரும். இந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு அதை சுற்றி வேலி போட்டுக்கணும்னு சொல்லப்படுது. செடியை சுற்றி வேலி போடணும். அந்த வேலி தான் அபராதத்திலேருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கான வழிமுறை. அந்த வேலி போடாமல் நம்ம கொடியை வச்சுருந்தோம்னா ஆடு மாடு வந்து சாப்பிட்லாம், யானை வந்து பிடுங்கி எறிஞ்சிட்டு போயிடலாம். அதனால தான் வைஷ்ணவ அபராதம் அப்படிங்கிறது மதம் பிடித்த யானைக்கு ஒப்பிடப்படுது. அந்த மதம் பிடித்த யானை எதை பிச்சு போடணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் தெரியவே தெரியாது. அது பாட்டுக்கு வந்ததுன்னா பிச்சு போட்டு போயிட்டே இருக்கும். அதனால் அந்த வைஷ்ணவ அபராதத்தில் பக்தர்கள் அதிகமான கவனத்துடன் இருக்க வேண்டும்னு சொல்லப்படுது. இதனுடைய பல்வேறு விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி வைஷ்ணவ அபராதத்தினுடைய நஷ்டம் என்ன, அதிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டியதன் அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி சில மேற்கோள்கள் நான் கொண்டு வரேன். சைத்தன்ய பாகவதத்தில் ஸ்ரீல விருந்தாவன் தாஸ் தாக்கூர் சொல்கிறார், உங்களுடைய குறிக்கோள் கிருஷ்ண பிரேமையாக இருந்தது அப்படின்னா வைஷ்ணவ அபராதத்தில் எச்சரிக்கையோடு இருக்கணும். குறிக்கோள் வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டுக்காமல் இருக்கலாம். நம்ம எல்லோருடைய குறிக்கோளும் கிருஷ்ண பிரேமை. நம்ம இப்போ எந்த நிலையில் இருந்தாலும் நம்மளுடைய இறுதி குறிக்கோள் கிருஷ்ண பிரேமை. கிருஷ்ணன் மேலே ஆன கலப்படமற்ற அன்பு. அந்த அன்பு தான் நம்ம எல்லாரும் விரும்பக்கூடியது. அந்த அன்பை நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம வைஷ்ணவ அபராதத்தில்
ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியமாகுது. ஓகே, இன்றைக்கி நான் ஸ்லைட்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் கொண்டு வந்திருக்கேன், தமிழில் நான் பேசலாம், கொஞ்சம் அனுசரித்துக்கோங்க. சைத்தன்ய பாகவதத்திலேயே மத்திய காண்டத்தில் சொல்லப்படுது, வைஷ்ணவ பகவானுடைய பக்தர்கள் நித்தியமாக தூய்மை பெற்ற ஆத்மாக்கள். சில நேரங்களில் அவங்களுக்கு மத்தியில் சில வாதங்கள் எழலாம், சில அபிப்பிராய பேதங்கள் இருக்கிற மாதிரி தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது பக்தர்களுக்கு இடையிலான அற்புதமான ஒரு உறவு தான். இந்த பரிமாற்றத்தை உணர்ந்து கொள்ளாத முட்டாள்தனமான அயோக்கியர்கள் ஒரு வைஷ்ணவரை போற்றி மற்றொரு வைஷ்ணவர்களை இகழ்ந்து பேசுகிறார்கள். அத்தகைய மனப்பான்மையானது அறிவையும் நம்பிக்கையும் அழித்துவிடும்னு சொல்லப்படுது. இன்னொரு இடத்துல சைத்தன்ய பாகவதத்தில் சொல்லப்படுது, ஒரு வைஷ்ணவரின் பக்கம் சார்ந்துட்டு மற்றொரு வைஷ்ணவரை ஒருத்தர் நிந்திக்கிறாங்க அப்படின்னா அவர்கிட்ட எல்லாமே அழிஞ்சு போயிடும். சில நேரத்தில் ரெண்டு வைஷ்ணவர்களுக்கு நடுவில் சண்டை வருது அப்படின்னா ஒரு வைஷ்ணவரை ஆதரித்து மற்றொரு வைஷ்ணவரை நம்ம விளக்கணும் அப்படின்னா அது நல்லதல்லன்னு சொல்லப்படுது. ஜகாய் மதாய் ரெண்டு பேரும் பாவம் செஞ்சப்ப மகாபிரபு அவங்க ரெண்டு பேரையும் ஏற்றுக்கொண்ட போது அவங்களுடைய பாவத்தை தன்னுடைய உடலில் அவர் எடுத்துக்கிட்டாராம். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், கீர்த்தனத்தை ஆரம்பிங்க, இந்த பாவத்தினால ஒரு புகை கிளம்பி இருக்குது, அவங்களுடைய பாவத்தை நான் எடுத்துருக்கிறதுனால புகை கிளம்பி இருக்குது, யாரெல்லாம் பகவானுடைய பக்தர்களை நிந்திக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட அந்த புகை போயிடும், அதாவது அவங்கக்கிட்ட அந்த பாவம் போய் சேரும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லும்போது பாவம் போகுது. நமக்கு இப்போ ஒருத்தவங்க நம்ம போய் நகர் சங்கீர்த்தனம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாவி இருக்கான், அவன் ஹரே கிருஷ்ணன் மகாமந்திரத்தை சொல்கிறான். அப்படி மகாமந்திரத்தை சொல்லும்போது அவனுடைய பாவத்தை சைத்தன்ய மகாபிரபு போக்கிடுறார். ஆனால் அந்த பாவத்தை அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறார். நம்ம போய் வைஷ்ணவர்களை பற்றி யாராவது ஒருத்தர் வைஷ்ணவ அபராதம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாவம் வந்து ஒட்டிக்கும். வைஷ்ணவர்களை ஏதாவது ஒரு சபையில் நிந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த சபையானது எல்லாம் ஒரு 4 பேர் சேர்ந்து வைஷ்ணவர்களை பற்றி தப்பாக பேசின்னு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடமானது குடிகாரனோட இடத்தை காட்டிலும் மோசமானதான். தர்மத்தின்படி இல்லை அதர்மத்தின் வழியில் இருக்கக்கூடிய குடிகாரங்க, அந்த குடிகாரங்களுடைய குழுவோட அந்த குழு பேரளவிலான வைஷ்ணவர்களின் குழு மோசமானது. ஏன்னா குடிகாரன் கூட முக்தி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கான், வைஷ்ணவர்கள் மேலே தவறான எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு முக்தி பெறத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்படுது. மற்ற வைஷ்ணவர்கள் மேலே குற்றம் கண்டுபிடிக்கிறதுனால ஒருத்தன் என்றைக்கும் பக்தியில் முன்னேற போகிறது கிடையாது, ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற போகிறது கிடையாது. ஒருத்தனுடைய பாவ விளைவுகள் தான் அதிகரிக்க போகுது. அதனால் எல்லா முயற்சியிலையும் ஒருத்தர் மற்றவர்கள்ட்டிருந்து குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையை கைவிடணும்னு சொல்லப்படுது. பகவானுடைய தூய பக்தர்களை நிந்திக்கிறதும் அவங்க கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதும் திருநாமத்திற்கு எதிரான மிகப்பெரிய அபராதம். திருநாமமே உன்னுடைய தூய பக்தர்கள் உன்னுடைய ஒரு பெருமையை பரப்புறதுக்காக செயல்பட்டு இருக்கக்கூடிய உன்னுடைய தூய பக்தர்களுடைய நிந்தனைகளை உங்களால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி யார் அபராதம் பண்ணுறாங்களோ அவங்க சர்வநாசம் அடைகிறாங்க. யார் வைஷ்ணவ அபராதம் பண்ணுறோமோ, நம்ம வைஷ்ணவ அபராதம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பக்தி முற்றிலுமாக அழிந்து விடும்னு சொல்லப்படுது. சில நேரத்தில் சில பக்தர்கள் குறுகிய மனப்பான்மை கொண்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுருப்பாங்க, சண்டை போட ஆரம்பிப்பாங்க சக வைஷ்ணவர்களோட. அது ஆன்மீக உணர்வு பாதையிலிருந்து விலகி போகிறதுன்னு சொல்லப்படுது.
அதனால் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு பக்தர்களுக்கு நடுவில் சண்டை ஏற்படும் போது உண்மையிலேயே அறிவுடைய பக்தன் எந்த பக்கமும் எடுக்க மாட்டான், எந்த பக்கமும் சேர மாட்டான்னு சொல்லப்படுது. சில நேரத்தில் எந்த பக்கமும் சேராமல் இருந்தோம்னா அதுக்கும் சேர்த்து திட்டுவாங்க. இவர் பாரு எந்த பக்கமும் சேர மாட்டேங்கிறார். சாஸ்திரம் சொல்லுது எந்த பக்கமும் சேராதன்னு. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சண்டைகள் வரும்போது அறிவுடைய பக்தர்கள் எந்த பக்கமும் சேரக்கூடாது. சில நேரத்தில் யாராவது எந்த பக்கமும் சேராமல் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கும் சேர்த்து 2 பேரும் திட்டுவாங்க, 2 குழுவினரும். ஆனால் இங்கே சாஸ்திரம் சொல்லுது அறிவுடைய பக்தர்கள் எந்த பக்கமும் சேரக்கூடாதுன்னு. பகவான் அல்லது பகவானுடைய பக்தர்களை அபராதம் பண்ணுறது, நிந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய முறையான புத்தியை திருடிடுது. சைத்தன்ய மகாபிரபு மிகவும் கருணை வாய்ந்த அவதாரம். அவர் எல்லோரையும் காப்பாற்றக்கூடியவர். ஆனால் யார் வைஷ்ணவ அபராதம் பண்ணுறாங்களோ அவங்கள மகாபிரபு காப்பாற்ற மாட்டார். வாய்ப்பே இல்லை. யார் ஒருத்தர் வைஷ்ணவ அபராதத்தில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு விடிவே கிடையாது. அதுதான் நம்ம நேற்று பாடணும் பாடல் எபரோ கொழுனோ கொழும். அதில் நரோத்தம் தாஸ் தாக்கூர் சொல்கிறார், ஹரிஸ்தானே அப்பராதே தாரே ஹரிநாம் தமஸ்தானே அப்பராதே நகி பரித்ரான். ஹரியினுடைய ஸ்தானத்துக்கு ஒருத்தன் அபராதம் பண்ணான் அப்படின்னா ஹரிநாமம் அவனை விடுவித்து விடும். ஆனால் பக்தனுடைய ஸ்தானத்துக்கு ஒருத்தன் அபராதம் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு எந்த ஒரு பிராயச்சித்தமும் கிடையாது, எந்த ஒரு விடிவும் கிடையாதுன்னு சொல்லப்படுது. மேலும் சைத்தன்ய பாகவத்தில் தொடர்றோம். எல்லாமே கிருஷ்ணருடைய சக்தி தான். உயர்ந்ததாக இருக்கட்டும், தாழ்ந்ததாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே கிருஷ்ணருடைய சக்திகள் தான். ஒரு எறும்பாக இருக்கட்டும், ஒரு பிரம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே கிருஷ்ணருடைய சக்திகள் தான். கிருஷ்ணர் தன்னுடைய சக்திகள், தன்னுடைய அம்சங்களில் யாரையுமே நிந்திக்கிறத பொறுத்து கொள்ள மாட்டார். ஒருத்தன் கிருஷ்ணருடைய திருநாமத்தை முறையாக ஜபம் பண்ணான் அப்படின்னா, முறையாக உச்சரிக்கிறான் அப்படின்னா பௌதிக பந்தத்திலேருந்து விடுபடுறான். ஆனால் அதே சமயத்தில் ஒருத்தனுக்கு 4 வேதங்களும் தெரிஞ்சு எவ்வளவுதான் பெரிய பாண்டித்துவம் பெற்றவனாக இருந்தால் கூட வைஷ்ணவர்களை நோக்கி அபராதமான ஒரு மனப்பான்மை இருந்தது அப்படின்னா அவன் நித்தியமாக நரகத்தில் வாழ்வான்னு சொல்லப்படும். அதுவும் நரகம் இல்லை, மோசமான நரகம். ஆன்மீக குரு அவரால் கூட வைஷ்ணவ அபராதத்தினால கிருஷ்ணருக்கு எழக்கூடிய கோபத்திலிருந்து காப்பாற்ற முடியாதான். பொதுவாக குரு ரொம்ப கருணை வாய்ந்தவர். சிஷ்யன் ஏதாவது தவறு செய்தால் கூட பகவான்கிட்ட சிபாரிசு பண்ணி அவனுடைய தவறை போக்கிட்டு ஏற்றுக்கொள்ள சொல்லுவார். ஆனால் வைஷ்ணவ அபராதம் அந்த பக்தன் பண்ணியிருந்தான் அப்படின்னா அப்போ குருவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. குரு ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்தார் அப்படின்னா அப்போ அந்த குரு அந்த அபராதத்திலேருந்து தன்னை பாதுகாத்துக்கொள்ளலாம். குரு உயர்ந்த ஸ்தானத்தில் இல்லை அப்படின்னா அந்த அபராதத்தினுடைய விளைவு குருவுக்கும் வரும். சிஷ்யர்களோட சேர்ந்து குருவும் சேர்ந்து நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லப்படுது. வைஷ்ணவ அபராதம் குறித்த சைத்தன்ய மகாபிரபுடைய எச்சரிக்கைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கல அப்படின்னா நம்ம தொடர்ந்து அபராதங்களை செஞ்சுட்டு இருந்தோம்னா ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு சொல்லப்படுது. இதெல்லாம் வைஷ்ணவ அபராதத்தினுடைய தன்மைகள். சைத்தன்ய பாகவத்திலிருந்து சில விஷயங்களை பார்த்தோம். இதிலிருந்து ஒரு விஷயம் நம்ம என்ன தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வைஷ்ணவ அபராதம் ரொம்ப ரொம்ப மோசமானது. வைஷ்ணவர்களை எக்காரணம் கொண்டும் நம்ம நிந்திக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்தில் நிந்தனைனா என்ன? எப்போ ஒரு இடத்துல குற்றம் இல்லையோ அந்த இடத்துல குற்றம் சொல்கிறது நிந்தனைன்னு அர்த்தமாகுது. குற்றம் இருக்கக்கூடிய இடத்துல குற்றம் சொல்கிறது நிந்தனை கிடையாது, வைஷ்ணவ நிந்தனை கிடையாது. குற்றம் இல்லாத இடத்துல குற்றம் சொல்லும்போது அது நிந்தனை ஆகுது.
சில நேரத்தில் என்ன ஆகும்னா, மற்றவர்களுக்கு பெருமை சேர்க்கப்படுது, மற்றவர்கள் பெயர் பெறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உடனே ஏதாவது ஒரு விதத்தில் அவன் மேலே ஒரு குத்தத்தை சொல்லி அவனை டுமுக்குன்னு கீழே தள்ளணும். அது குறிக்கோள் ஆகிடும். ஐயோ இவனை நல்லா செஞ்சுட்டு இருக்கிறானே, இவனை எப்படி கீழே தள்ளுறது, காத்துட்டே இருப்பான். ஏதாவது ஒரு தருணம் கிடச்சதுன்னா உடனே சம்பந்தமே இருக்காது, சொல்கிற விஷயத்துக்கும் நடந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் எதையாவது சொல்லி ஏதாவது ஒரு விதத்தில் நிந்திக்கிறது, அது ஒவ்வொரு நாளும் அமங்கலத்தை கொடுக்கக்கூடியது. பொறாமையின் காரணத்தினால இல்லாத ஒரு விஷயத்தை, இல்லாத ஒரு தவறை ஒரு வைஷ்ணவன் கிட்ட ஒருத்தர் சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா அந்த நபர் கும்பிப்பாக்க நரகத்துக்கு போய் ரொம்ப மோசமான தண்டனைகளை அனுபவிக்க வேண்டி இருக்கும்னு சொல்லப்படுது. இது பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சைத்தன்ய பாகவத்தில் சொல்கிறார். ஸ்ரீல பிரபுபாத் அதையே வேறு விதத்தில் சொல்கிறார். ஒருத்தர்கிட்ட நல்ல குணங்கள் இருக்குது, உங்ககிட்ட நல்ல குணங்கள் இருக்குது, இருந்தாலும் நான் உங்களை நிந்திக்கிறேன், உங்கள் மேலே குற்றம் சொல்கிறேன், அப்போ அது நிந்தனைன்னு சொல்கிறார். சில நேரத்தை நம்ம பார்க்கலாம், நான் சொல்கிறதுண்டு இந்த பழமொழியை, ஆகாத மருமக அங்கே தொட்டா குத்தம், இங்கே தொட்டா குத்தம். சில இடத்துல ஆகாத மாமியார்னு சொல்லுவாங்க. எப்படி ஆனாலும் ஒருத்தர் பிடிக்கலை அப்படின்னா என்ன செஞ்சாலும் குற்றமாக இருக்கும், அதில் குற்றமே இருக்காது, ஆனால் எல்லாமே குற்றமாக தெரியும். ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நபரை அப்படியே போற்றி புகழ்வாங்க, உச்சியில் தூக்கி வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்தோம்னா அடுத்த நாள் ஏதாவது அவருக்கு பிரச்சனை ஆகிடும். எந்த விஷயத்துக்காக ஒரு நபரை போற்றினாரோ அதே விஷயத்துக்காக அந்த நபரை தூற்றுவாங்க. இதெல்லாம் நம்ம நடைமுறையில் பார்க்குறோம், பல இடங்களில் பல சூழ்நிலைகளில் நம்ம பார்க்குறோம், பௌதிக உலகத்தையும் பார்க்குறோம், கிருஷ்ண பக்தியில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு மத்தியிலையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம இன்னும் பௌதிக உலகத்தில் தானே இருக்கோம். நல்ல குணங்கள் இருந்தாலும் அவங்கள திட்டக்கூடியதை நிந்தனைன்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாத் சொல்கிறார். அதே சமயத்தில் இன்னொன்று என்னென்னா, சரி நல்ல குணங்கள் இருந்து சரியான விஷயத்தை திட்டினா தானே, அதாவது சரியாக இருக்கிறத தவறுன்னு சொன்னால் தானே நிந்தனை. தவறுன்னு சொன்னால் அதில் தவறு இல்லையா, அது சரியா அப்படின்னு கேட்கலாம். ஒரு விதத்தை தவறுன்னு சொல்கிறதுல எந்த குற்றமும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அப்படி நம்ம செய்யக்கூடியது நம்மளுடைய மனப்பான்மையும் அவசியம். நம்ம நல்ல மனப்பான்மையோடு சொல்கிறோமா, இல்லை எந்த மனப்பான்மையோடு நம்ம சொல்கிறோம், நம்ம சொல்லக்கூடியது சரியாக சொல்கிறோமா, இல்லை இந்த நபருங்கிறதுனால இதை சொல்கிறோமா. நம்ம சொல்கிறது சரியாக கூட இருக்கலாம், ஆனால் நமக்கு பிடிக்காத நபர் அப்படிங்கிறனால, நமக்கு விருப்பம் இல்லாத நபர் அப்படிங்கிறனால அதை நம்ம பெருசாக எடுத்து சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியாக இருந்தால் கூட அது நம்மளுடைய பொறாமை, நம்மளுடைய கர்வம், இதர விஷயங்கள்னால கலந்து இருக்கலாம். அந்த மாதிரி சரியான விஷயத்தை நம்ம எடுத்து சொன்னால் கூட அது விஷமாக செயல்பட்டு அப்படி பேசக்கூடிய நபர்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை அழித்து விடும்னு சொல்லப்படுது. நான் சரியான விஷயத்தை தானே சொல்கிறேன், நான் தப்பு, அவன் செய்கிறது தப்பு, அதைத்தானே நான் சொல்கிறேன். சரி, அதை சொல்கிறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. சரியா, அதாவது ஒரு குற்றத்தை கூட இது குற்றம்னு எடுத்து சொல்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றலை அப்படின்னா நம்மளுடைய கர்வத்தினாலையும் பொறாமையினாலையும் செயல்பட ஆரம்பிப்போம். அப்படி செயல்பட ஆரம்பித்தோம்னா அது விஷமாக செயல்படும்னு, நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு விஷமாக செயல்படும்னு சொல்லப்படுது. ஹரிநாம சிந்தாமணியில் வைஷ்ணவ அபராதம் 4 பிரிவுகளாக சொல்லப்படுது. ஒன்று என்ன அப்படின்னா, அந்த வைஷ்ணவர் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர், அதாவது அவருடைய பிறப்பின் அடிப்படையில் அந்த வைஷ்ணவரை நிந்திக்கிறது. சில நேரத்தில் நாம் பார்க்கலாம், வைஷ்ணவர்களை ஜாதியின் அடிப்படையில் பார்க்கறது. அடா அந்த வைஷ்ணவ அவர் சூத்திரர்ப்பா,
அவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. இல்லை அதையே வேறு விதத்தை சொன்னால் அவங்களாம் வெளிநாட்டு வைஷ்ணவர்கள், அவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான்ல அவன் அப்படி தான் இருப்பான். அந்த ஊர் பழக்கம் உண்மையாக இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். பெரும்பாலும் பொய்யாவே இருக்கும். மேற்கத்திய நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, இல்லை அவங்களுடைய கருப்பர் இனத்தை சார்ந்தவர்கள், வெள்ளை இனத்தை சார்ந்தவர்கள், அவங்களுடைய பிறப்பின் அடிப்படையில் ஒரு வைஷ்ணவரை பற்றி குறை சொல்கிறது, வைஷ்ணவர்களை நிந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு குற்றமாகுது. ரெண்டாவதாக ஒரு வைஷ்ணவர் முன்னாடி செஞ்ச குற்றங்களை சொல்கிறது. ஏதாவது நடந்துட்டுருக்கோம், 2 பேர் கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடியே 2 பேர் அவங்கள ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும். கிருஷ்ண பக்தி வந்திருப்பார், கிருஷ்ண பக்திக்கு வந்து நல்லா பழகியிருப்பார், எல்லாம் பண்ணியிருப்பார். கிருஷ்ண பக்திக்கு வந்து அந்த மாதிரி பக்தரானதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா உடனே சொல்ல, எனக்கு தெரியாதா நீ எப்படி இருந்தன்னு, இப்போ என்ன பெரிய யோக்கிய மாதிரி பேசுறியே நீனு, நீ எப்படி இருந்த, உன் வாழ்க்கை எப்படின்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசுறது. அது ரெண்டாவது வகையான நிந்தனையாக சொல்லப்படுது. மூன்றாவது வகையான நிந்தனை என்னன்னா, ஏதோ எதர்ச்சியாக ஏதாவது தப்பு பண்ணிட்டார், தப்பு பண்ணணும்னு விருப்பம் கிடையாது, ஏதோ எதர்ச்சியாக தப்பு பண்ணிட்டார், விரும்பி எதையும் தப்பு பண்ணல, யோசிச்சு தப்பு பண்ணல, திட்டமிட்டு தப்பு பண்ணல, ஏதோ ஒரு குற்றம் நடக்குது. அதுக்காக சுற்றி என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, அந்த ரவுண்டு கட்டி தர்ம கை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தர்மடி அடிக்கிறான்டான்னு. சில நேரத்தில் என்னென்னா, சில வைஷ்ணவர்கள் தவறே செய்யாமல் செயல்பட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே 10 பேர் சொல்லுப்பாங்க. அப்படின்னா அந்த பொறாமையானது அங்கே வெளிப்படுதுன்னு அர்த்தம். ஏதோ தெரியாதனமாக எதர்ச்சியாக ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே அவன் பாரு இந்த தப்பு பண்ணுறான் பார். அது தவறாக சொல்லப்படுது. கிருஷ்ணர் சொல்கிறார் கீதையில், அப்பிச்சேத்சு துராச்சாரோ பஜதே மாம் அனன்ய பாக் சாதுரேவ சமந்தவ்ய சம்யக் விவசித்தோ ஹிஷா. சில பிரபுபாதரை விளக்கிறார். இங்கே சொல்லப்படக்கூடியது எதர்ச்சியாக முன்ன திட்டமிட்டு செய்யாத ஒரு வகையான குற்றங்களை இங்கே சுட்டி காட்டப்படுது. அப்படிப்பட்ட குற்றங்களில் ஒரு வைஷ்ணவன் ஈடுபட்டால் கூட கிருஷ்ணர் அவனை சாதுவாக்கிறத, நம்ம ஏன் அவனை பக்தன் கிடையாது, உருப்படி இல்லாதவன், ஏதோ வீணா போனவன். சில நேரத்தில் அது எல்லாருக்குமே நிகழலாம். ஒரு வைஷ்ணவர் எல்லாம் நல்லா செயல்பட்டு இருப்பார், திடீர்னு ஏதாவது பிரச்சனை ஆகிடும். ஏன்னா மனமானது ஒரு குரங்கு. அப்படி பிரச்சனையாகக்கூடிய குரங்கு என்ன பண்ணுன்னா, திடீர்னு ஏதாவது ஒரு தவறான காரியத்தை செஞ்சிடும். அப்போ உடனே அதை பிடிச்சிக்கிறது. எனக்கு தெரியாதா, இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், இது நடக்கும், நீ இப்படித்தான், அவன் அப்படித்தான். ஸோ அது மூன்றாவது வகையான நிந்தனையாக சொல்லப்படுது. நான்காவது வகையான நிந்தனை என்ன அப்படின்னா, ஒரு தப்பு பண்ணியிருப்பார் ஒரு வைஷ்ணவர், அதை ஏறக்குறைய திருத்தியிருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நடந்திருக்கும், எப்பயாவது ஒரு நாள் நடந்திருக்கும். அது அப்படியே அந்த தவறை அவர் இப்போ செய்யவே மாட்டார், அந்த தவறு செய்கிறத நிறுத்தியிருப்பார். ஆனால் அதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பேசுறது, அதை மனசில் வச்சுட்டு அதை அடிப்படையில் நிந்திக்கிறது, திருத்தப்பட்ட பிழைகளுக்காக நிந்திக்கிறது. அதை பற்றி பேசுறதுலே சில பேருக்கு ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும். அத்தகைய நிந்தனையானது நான்காவது வகையான நிந்தனையாக சொல்லப்படுது. இந்த 4 வகையான நிந்தனைகளை ஒருத்தர் தவிர்க்கணும், கிருஷ்ண பக்தியில் உண்மையான ஆர்வம் கொண்டவராக இருந்தால். அதனால் வைஷ்ணவ நிந்தனையை, விஷ்ணு நிந்தனையை எல்லா விதத்திலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு தவிர்க்கணும் அப்படிங்கிறது தீர்மானமான ஒன்று. அதில் எக்காரணம் கொண்டு நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ ஜென்மமாக கழிஞ்சு குரு கிருஷ்ணருடைய கருணையினால் நமக்கு இந்த கிருஷ்ண பக்தி கிடச்சிருக்கு. இந்த கிருஷ்ண பக்தியை வளர்க்குறதுல நம்ம எவ்வளோ ஆர்வமுடையவர்களாக இருக்கணும். அதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம
வைஷ்ணவர்களோட சண்டை போடுறோம் அப்படின்னா அப்போ அது நிச்சயமாக மாயையுடைய திட்டம், தெளிவாக மாயையுடைய திட்டம். மாயை நம்மளை திசை திருப்புது. கிருஷ்ண பக்தியிலிருந்து நம்மளை திசை திருப்புறதுக்கான மாயையினுடைய மிகச்சிறந்த ஆயுதம் இது. மாயை முதல்ல நம்மளை எங்கெல்லாம் திசை திருப்புது? பௌதிக விஷயங்களை நோக்கி திசை திருப்புது. டிவி பாருன்னு சொல்லுது, ஹோட்டலில் போய் சாப்பிடுன்னு சொல்லுது, கர்மியோட பேசுன்னு சொல்லுது, அவன் கூட சேர்ந்து சினிமாவுக்கு போ, அவன் கூட சேர்ந்து பார்ட்டிக்கு போ, இப்படிலாம் சொல்லுது. நீங்கள் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுறீங்க. ரிஜெக்ட் 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 ரிஜெக்ட். நான் வைஷ்ணவர்களோட மட்டும்தான் இருப்பேன்னு இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் மாயாவுக்கு வேறு வழி தெரியல. ஐயோ இவனை எப்பட்றா திசை திருப்புறது? சரி, வைஷ்ணவர்களுக்குள்ளார ஏதாவது ஒன்று மூட்டி விடலாம். அதுதான் இந்த மாயினுடைய பணி. ஒரு வைஷ்ணவன் தனக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய எந்த அபராதமாக இருந்தால் கூட அதை மன்னிச்சிட்றான், மறந்துடுறான். ஆனால் அதே சமயத்தில் மற்றொரு வைஷ்ணவருக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய அபராதத்தை மன்னிக்கிறது கிடையாது. எப்போ அந்த அபராதி அந்த குறிப்பிட்ட வைஷ்ணவர்கிட்ட போகிறாரோ அப்போ தான் நடக்கும். நம்ம பார்க்குறோம் கோபால சாப்பலனுடைய கதையில், சைத்தன்ய சரிதாமிரத்தில் கோபால சாப்பலன் ஸ்ரீவாஸ் தாக்கூர் மேலே பொறாமை கொண்டு அவருக்கு எதிராக அபராதம் செய்வான். அப்படி கோபால சாப்பலன் செய்த அபராதத்துக்காக அவனுக்கு தொழுநோய் வந்துடும், ரொம்ப மோசமான நோய் வந்துடும். அதிலிருந்து விடுவிக்க சொல்லி கோபால சாப்பலன் சைத்தன்ய மகாபிரபுட்டே வந்து கேட்பான். மகாபிரபு சொல்ல முடியாதுன்றவன், நான் விடுவிக்க மாட்டேன், நீ வைஷ்ணவனுக்கு எதிராக அபராதம் பண்ணியிருக்க, நீ போய் அதாவது அவர் ஒரு தீர்வு கூட கொடுக்கல மகாபிரபு, நீ போய் ஸ்ரீவாஸ் தாக்கூர்ட்ட கேளுன்னு கூட சொல்லல, கண்டுக்கவே இல்லை, ரிஜெக்டட், தட்ஸ் ஆல். அதனால் அந்த விஷயத்துலையும் நம்ம கவனமாக இருக்கணும். நமக்கு எதிராக வரக்கூடிய அபராதங்கள் எது வந்தாலும் நம்ம அதை அபராதங்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கிருஷ்ணர் ஆனால் அதை விட மாட்டார். அந்த நபர் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் கிருஷ்ணர் அதை கைவிட மாட்டார். பக்தி ரசாமிரத சிந்துலர் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி இதையும் ஒரு முக்கியமான அங்கமாக சொல்கிறார். ஒருத்தர் எக்காரணம் கொண்டும் பகவானுக்கோ பகவான் பக்தர்களுக்கோ எதிரான அபராதங்களை சகித்து கொள்ளக்கூடாது. ஒன் ஷுட் பி வெரி இன்டாலரண்ட். பகவானுக்கோ பகவத் பக்தர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அபராதத்தை எக்காரணம் கொண்டும் பொறுத்து கொள்ளக்கூடாது. எப்போ தன்னுடைய சுயமரியாதைக்கு எதிராக விஷயங்கள் வருதோ அந்த நேரத்தில் தான் ஒரு பக்தன் தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தணும். பகவானுக்கோ பகவானுடைய பக்தர்களுக்கு எதிராகவோ பிரச்சனை வரும்போது அந்த நேரத்தில் நான் பணிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. நம்மளை யாராவது திட்டுறாங்க அப்படின்னா அப்போ நம்ம பணிவோடு இருக்கலாம், சரின்னு சொல்லிட்டு பொறுத்துக்கணும். வேறு வைஷ்ணவர்களை பகவானை ஒருத்தர் நிந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒருத்தர் பொறுத்து கொள்ள முடியாது. இதுதான் பணிவு அப்படிங்கிறதுக்கும் அடிப்படையான ஒரு விளக்கமாகுது. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு எதிராக யாராவது சொன்னாங்கன்னா உடனே கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும். மற்ற வைஷ்ணவர்களுக்கு கிருஷ்ணருக்கு எதிராக பேசும்போது கோபமே வராது. மாயாவதி உட்காந்து கண்டதாக வளரின்னு இருப்பான், அப்போல்லாம் கோபம் வராது. இல்லை யாராவது கிருஷ்ணரை பற்றி தப்பாக பேசுவான், அப்போல்லாம் கோபம் வராது. ஆனால் அவனை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லிட்டோம்னா உடனே கோபம் வரும். அப்போ அது என்னென்னா அவைஷ்ணவ இயற்கை. வைஷ்ணவன் அல்லாதவர்களுக்கு எல்லாருக்கும் தனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, தனக்கு எந்த துக்கமும் இருக்கக்கூடாதுங்கிறதுல தான் ஆர்வமாக இருக்கான். ஆனால் வைஷ்ணவன் எப்படின்னா தனக்கு எந்த ஒரு அவமரியாதை வந்தாலும் அதை பொறுத்து கொள்கிறான். ஆனால் வேற யாருக்காவது அபராதம் இழைக்கப்பட்டது அப்படின்னா அந்த நேரத்தில் அவன் தன்னுடைய பணிவை வெளிப்படுத்துறது கிடையாது. அந்த நேரத்தில் எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படுகிறான். தமால் கிருஷ்ண மகாராஜுக்கும் பிரபுபாதுக்கும் நடுவில் ஒரு உரையாடல். அந்த உரையாடலில் தமால் கிருஷ்ணா கேட்குறார், நிந்தனை எது, குற்றம் கண்டுபிடிக்கிறது எது, திருடனை திருடன்னு சொல்கிறது எது, எப்படி இந்த மூணையும் வித்தியாசப்படுத்தி பார்க்குறதுன்னு கேட்குறார். அதாவது இது ரொம்ப முக்கியமானது. சில நேரத்தில் நம்ம நிந்திக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தவறுன்னு சொல்லாமல் கூட விட்டுருவோம். சில நேரத்தில் தப்பையே பார்த்துக்கிட்டே இருப்போம், எப்படா இவன் தப்பு பண்ணுவான் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, எப்படி வேற்றுமையை பார்க்கறது அப்படின்னு சொல்லி கேட்குறார்.
பிரபுபா சொல்கிறார், ஒரு திருடன்னு சொல்கிறது எப்படின்னா, நீ யாருன்னு கேட்குறேன், நீ ஒரு சின்ன அற்பமான ஒருத்தன், அது உண்மை, ஒரு உண்மையான வஸ்துவை சொல்கிறோம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஒருத்தருடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறதுல பிழை எதுவும் கிடையாது. அப்போ குற்றம் கண்டுபிடிக்கிறதுனா என்ன? பிரபுபா சொல்கிறார், வரம் இச்சதி மக்ஷீத்த விரணம் இச்சதி மடம் இச்சந்தி. அதாவது மற்றவர்களுடைய குற்றத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, எப்போ யாராவது ஏதாவது தப்பு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறது, அது குற்றம் காணக்கூடிய மனப்பான்மைன்னு சொல்கிறார். இந்த ஈயெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது புண்ணு இருந்ததுன்னா அந்த புண்ணில் தான் போய் உட்காரும். யாருக்காவது அடிபட்டு புண்ணு வந்ததுன்னா அந்த ஈ வந்து புண்ணில் தான் உட்காரும். ஈயோட சுபாவம் அது. எந்த இடத்துல அசுத்தம் இருக்கோ அந்த இடத்துல போய் உட்கார்றது, அந்த இடத்துல ஆர்வம் காட்டுறது. அது மாதிரி குற்றம் காணக்கூடிய சுபாவம் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, எங்கே அசுத்தம் இருக்கோ அதை பற்றியே பேசின்னு இருப்பான். சில நேரத்தில் சில பக்தர்கள் அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டணும் அப்படின்னா, அவங்க ஏதாவது பக்தியை பற்றி பேசினோம்னா முறையாக கேட்க மாட்டாங்க. வேறு பக்தர்கள் வேறவங்க செய்யக்கூடிய குற்றத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா உடனே குதூகலமாக மணிக்கணக்கில் கூட பேசுவாங்க. அதை தான் இங்கே பிரபுபா சொல்கிறார். குற்றம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அந்த ஈ மாதிரி அது போய் புண்ணில் தான் போய் உட்காரும், நல்ல விஷயங்களை சேகரிக்காது. நிந்திக்கிறதுனா என்ன? பிரபுபா சொல்கிறார், உங்ககிட்ட நல்ல குணம் இருந்தாலும் நான் அதை குறை சொல்கிறேன், அதுக்கு பேர் நிந்தனைன்னு சொல்கிறார். பொதுவாக சாதுக்கள் கெட்ட குணங்களை கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது, நல்ல குணங்களை மட்டும் பார்க்கணும். வைஷ்ணவ அபராதம் ஒரு இடத்துல நிகழுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்யணும்னு சாஸ்திரங்கள் கொடுத்துருக்கு. ஒருத்தர் யார் அபராதம் இழைக்கிறாங்களோ அவங்கள கொன்னறணும், அல்லது அவன் நாக்க வெட்டிடணும், இதுதான் தீர்வு. அப்படி இல்லைன்னா அந்த தன்னை கொண்டுக்கணும், தற்கொலை செஞ்சுக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா குறைஞ்சபட்சம் அந்த இடத்த விட்டு விலகிடணும், காதை பொத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடணும். நீங்கள் இந்த இடத்துல அபராதம் பண்ணுறீங்க, விஷ்ணு ஓடி போயிடணும். அபராதம் பண்ணுறான், கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, அந்த இடத்த விட்டு விலகிடணும். ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் இந்த விஷயத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது சொல்கிறார், இது வெவ்வேறு நிலையில் இருக்கக்கூடிய வெவ்வேறு ஆசிரமத்தை சார்ந்தவர்கள். ஒருத்தர் சத்திரியராக இருக்கிறார் அப்படின்னா அந்த சத்திரியர் எக்காரணம் கொண்டும் ஒரு வைஷ்ணவருக்கு எதிரான அபராதத்தை பொறுத்து கொள்ளக்கூடாது. வைஷ்ணவர் அந்த சத்திரியர் பகவானையும் பகவத் பக்தர்களையும் எதிராக பற்றி பேசக்கூடியவங்கள கொன்னறணும், இல்லை அவங்க நாக்க வெட்டிடணும். ஒருத்தர் வைஷ்யரா சூத்ரராக இருக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை விட்டுட்டு போயிடணும், தற்கொலை பண்ணிடணும். பிராமணராக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா காதை பொத்திட்டு இடத்த விட்டு நகர்ந்துடணும். இதுதான் கொடுக்கக்கூடிய விளக்கம். அதே சமயத்தில் நம்மளுடைய சங்கீர்த்தன இயக்கத்தில், சைத்தன்ய மகாபுருடைய சங்கீர்த்தன இயக்கத்தில் அந்த மாதிரி கொள்றதோ நாக்க வெட்டுறதோ தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்றதோ நம்ம பார்க்கறதில்ல. இந்த கருத்துக்கள் எல்லாமே வைஷ்ணவ அபராதத்தினுடைய மோசமான சூழ்நிலையை நமக்கு எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். குறைஞ்சபட்சம் எந்த இடத்துல வைஷ்ணவ அபராதம் நடக்குதோ அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, அந்த இடத்த விட்டாது போயிடணும். சில நேரத்தில் வைஷ்ணவர்களுடைய நிந்தனையை கேட்குறதுல ஆனந்தம் அடைகிறோம் அப்படின்னா அப்போ நம்மக்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், நம்மக்கிட்ட சீரியஸாக பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு வைஷ்ணவர்களை பற்றி பேசினாங்க அப்படின்னா மணிக்கணக்கில் நின்று அவங்கள பற்றி வருஷ கணக்கில் என்னெல்லாம் நடந்ததோ எல்லாத்தையும் பொட்டி கொட்டுவாங்க. அப்போ அந்த இடத்துல கேட்குறவங்களுக்கும் சரி சொல்கிறவங்களுக்கும் சரி அவ்வளோ ஒரு அசுத்தம் நிரம்புது. நல்லா தான் பேசின்னு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சுன்னா அந்த நபரை பற்றி மணிக்கணக்கில் கூட பேசுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க, வாய்க்கு வந்ததை சொல்லுவாங்க, யோசிச்சு கூட பேச மாட்டாங்க. என்ன சொல்கிறோம் ஏது சொல்கிறோம், நம்ம சொல்கிறது சரியா தவறா, அந்த யோசனைலாம் மனசில் வரவே வராது. ஏன்னா மாயை அந்த இடத்துல அவங்களுடைய பக்தியை திருடிறதுக்கு
திட்டம் தீட்டிருச்சு. மாயை ரொம்ப வலுவாக இருக்குது. இந்த பக்தர் ஆனால் தன்னுடைய புத்தியை உபயோகிக்கணும். அதை விட்டுட்டு புத்தியை இழந்துட்டு கண்ணாபின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் யோசிக்கவே மாட்டாங்க. பல நேரத்தில் சம்பந்தமே இருக்காது, உண்மைக்கும் அதுக்கும் தொடர்பே இருக்காது. ஏன் சொல்கிறோம் எதுக்கு சொல்கிறோம், ஏதோ வாய்க்கு வந்தது வளர்றது. அதனால் சில நேரத்தில் சில பக்தர்கள் அது மாதிரி வளரலாம். ஆனால் ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கக்கூடிய பக்தர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிந்தனைகளை குறைஞ்சபட்சம் கேட்கக்கூடாது. நிந்தனைகளை நம்ம கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளும் நிந்தக்கர்கள் ஆகிடுவோம், நிந்திக்கக்கூடியவர்களாக நம்மளும் ஆகிடுவோம். சில நேரத்தில் சில பேருக்கு நினைப்பாங்க அவங்க சொல்கிறது அவங்க மனசில் இருக்கிறது கொட்டி தீக்கட்டுன்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருப்பாங்க. தெளிவாக சொல்லலாம், ஹரே கிருஷ்ணா, வேண்டாம் பேசுனது போதும், கிளம்பு, ரொம்ப ஓவராக போச்சுன்னா சொல்லிடலாம், தவறு எதுவும் கிடையாது. ஐயோ நம்ம இவர்கிட்ட சொன்னால் என்ன ஆகிறது, இவங்கக்கிட்ட இல்லை பிரபு போதும் அப்படின்னு சொன்னால் அவர் டென்ஷன் ஆகிடுவார். இல்லை மாதாஜி போதும் அப்படின்னு சொன்னால் இந்த அம்மா நம்மக்கிட்ட நாளை மேனைக்கு பேச மாட்டாங்க, நாளை மேனைக்கு சேவைக்கு வர மாட்டாங்களே அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வைஷ்ணவ அபராதம் ஒரு இடத்துல நிகழுது அப்படின்னா நம்மளுடைய பக்தியை நம்ம பாதுகாத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். ஹரே கிருஷ்ணா, போதும் பேசுனது, வேறு ஏதாவது கிருஷ்ணரை பற்றி பேசலான்னா பேசலாம், இல்லைன்னா எனக்கு வேறு சேவருக்கு ப்ரூவ் போகலாம், தாராளமாக போகலாம். அது புத்திசாலித்தனம். அது மாதிரி செயல்படுறது பதில் நிறைய நேரத்தில் என்ன நடக்குன்னா இதுதான், யாராவது ஒருத்தன் வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னான்னா அது உண்மையாக பொய்யான்னு கூட யோசிக்க மாட்டான். அந்த கம்ப்ளைண்ட் உட்காந்து மணிக்கணக்கில் கேட்டுட்டு இருப்பான். அவன் அப்படித்தான், எனக்கு தெரியும், அவன் எப்போவுமே அப்படித்தான், சேர்ந்து கொஞ்சம் உசிப்பு விடுறது. அதெல்லாம் ரொம்ப மோசமான அபராதம். அப்போ என்னென்னா 2 பேரும் சேர்ந்து நரகத்துக்கு போகிறாங்க, அவ்வளோதான். 2 பேரோ 4 பேரோ 8 பேரோ கூட்டமோ எப்படியோ கூட்டம் சேர்ந்து பேசுனாங்கன்னா அந்த கூட்டமானது குடிகார கூட்டத்தோட மோசம்னு சொல்லப்படுது. தான் முதல்ல பார்த்தோம், சைத்தன்ய பாகவதம் சொல்லுது. கூட்டம் சேர்ந்து ஒரு வைஷ்ணவரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த கூட்டம் குடிகார கூட்டத்தோட மோசம்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி கூட்டத்தெலாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் சேரக்கூடாது. எந்த இடத்துல ஒரு வைஷ்ணவருக்கு எதிராக தேவையில்லாத விஷயங்கள் பேசப்படுதோ அந்த இடத்துல நம்ம பேசின்னு இருக்கக்கூடாது. சில நேரத்தில் நம்ம கட்டுண்ட ஜீவன்களாக இருக்கிறனால அதை கேட்கறது தான் நமக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். கிருஷ்ணரை பற்றி கேட்டோம்னா, கிருஷ்ணரை பற்றி பேசினோம்னா 9 மணிக்கு தூக்கம் வந்துடும். அடுத்தவனை பற்றி பேசணும்னா 12 மணி ஆனாலும் தூக்கம் வராது. ஐயா தூக்கம் வருது போங்கய்யா, இல்லை இல்லை இன்னும் என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா, ஓடிண்டே இருக்கும் ஓடிண்டே இருக்கும். அதனால் வைஷ்ணவர்களுக்கு எதிராக அபராதம் நடந்ததுன்னா அந்த இடத்துல காதை மூடிட்டு போயிடணும், அது சிறந்தது. நம்ம கொல்றது வெட்டுறது குத்துறது இதெல்லாம் நம்ம சங்கீர்த்தன இயக்கத்தில் நம்ம செய்கிற காரியம் கிடையாது. சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வைஷ்ணவர்களுக்கு எதிரான அபராதத்துக்கு, அதாவது ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கு எதிராக சில அதாவது ராதாரமண கோஸ்வாமிகள் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கு எதிராக சில அபராதங்கள் செஞ்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ஒரு வைஷ்ய குடும்பத்தை சார்ந்தவர், அதனால் சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு சாலகிராமம் கொடுக்காம கோவர்தன ஷீலா கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியை ஜாத்தியின் அடிப்படையில் பிரித்து பார்த்து அபராதம் எடுத்தாங்க. அந்த அபராதத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் உபவாசம் இருந்தார். அது ஒரு வகையான ஒத்துழையாமை இயக்கம். அந்த மாதிரி வைஷ்ணவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கலாம். ஒரு இடத்துல ஒரு தவறு நிகழுது அப்படின்னா, வைஷ்ணவர்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தீர்வு இந்த மாதிரியான தீர்வுகளை கொண்டு வரலாம். எப்போ எந்த தருணத்தில் அந்த வைஷ்ணவர்கள் ராதாரமண கோஸ்வாமிகள் வந்து மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இந்த ஒரு வகையான ஒத்துழையாமையை கடைபிடித்தார்.
குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஒருத்தர் திட்டலாம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டையும் நம்ம பார்க்கணும். ஒருத்தர் நமக்கு சொல்லக்கூடியது நமக்கு உதவுறதுக்காக சொல்கிறாங்களா, இல்லை நம்ம மேலே குற்றம் கண்டுபிடித்து சொல்கிறாங்களா, இல்லை நம்ம சொல்கிறது குற்றம் கண்டுபிடிக்கிற எண்ணத்தோடு சொல்கிறோமா, உதவுறதுக்காக சொல்கிறாங்களா, அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு வைஷ்ணவர் ஏதாவது ஒரு காரியம் செய்கிறார், அதை பார்க்கக்கூடிய ஒரு வைஷ்ணவர் சொல்கிறார், பிரபு இது மாதிரி செய்யறது தவறுன்னு சொல்கிறார், இது மாதிரி செய்யாதீங்க, இது நம்மளுடைய வைஷ்ணவ பழக்கத்துக்கு கிடையாது, இது நம்மளுடைய பக்திக்கு உதவி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நன்மைக்காக ஒருத்தர் ஒரு விஷயங்களை எடுத்து சொல்லலாம். உடனே அதை நம்ம மேலே குற்றம் காண்றாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு செயல்படக்கூடாது. எப்போ பார்த்தாலும் இவனுக்கு இதே தான் பொழப்பு, நான் மட்டும்தான் என்னை மட்டும்தான் சுட்டிக்கிட்டே இருப்பாங்களா, எல்லாரையும் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன நினைக்கிறேன், தான் மட்டும்தான் தன்னை மட்டும்தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, எப்போ ஒரு வைஷ்ணவர் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை நல்ல முறையில் எடுத்து சொல்கிறாரோ அப்போ அந்த வைஷ்ணவர் நமக்கு உதவி செய்கிறாருன்னு நம்ம நினைக்கணும். அதை விட்டுட்டு அவன் செஞ்சால் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் செஞ்சால் மட்டும் சொல்கிறீங்க, அப்போ அவங்களுக்கு கருணை இல்லை, உனக்கு கருணை கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அதை நீ எடுத்துக்கலன்னா வேண்டான்னா சொல்லு, வேண்டாம் விட்டுறணும். அப்போ எந்த இடத்துல சில நேரத்தில் வைஷ்ணவர்கள் அது மாதிரி நினைக்கிறது உண்டு. சரி சொன்னால் இவங்க கேட்டுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நிறைய நேரத்தில் அப்படி தான் திருத்துறதை கூட பார்த்தோம்னா, நீங்கள் ஒன்று நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எப்போ ஒருத்தவங்க பிடிவாதமான ஒரு மனதோடு இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. பேசினா கூட யாருமே எதுவும் தப்பாக செஞ்சாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அட அவங்ககிட்ட சொல்கிறது ஒன்று தான், சொல்லாமல் இருக்கிறது ஒன்று தான், போ விட்டுருவாங்க, சொல்லவே மாட்டாங்க. தப்பு பண்ணால் கூட சொல்ல மாட்டாங்க. சொன்னால் இவன் கோச்சுப்பான், சண்டை போடுவான், சொன்னால் இவன் கோயிலுக்கே வராமல் போயிட்டானா என்ன பண்ணுறது, சொல்ல மாட்டான். அதனால் ஒரு வைஷ்ணவர் நம்மக்கிட்ட சொல்லக்கூடியது நம்மளுடைய நன்மைக்காக இருக்காங்கிறத நம்ம பார்த்து அதை எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். சில நேரத்தில் நடைமுறையிலே நான் அதை பார்க்குறேன், சில விஷயங்கள் சிலருக்கு சொல்ல முடியாது, சொல்லி தேராது, சொல்லி பிரயோஜனம் கிடையாது, சொன்னால் பிரச்சனை தான் ஜாஸ்தி, சொல்லாத போ விட்டுருவோம். இவங்க சொன்னால் கேட்பாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுவோம். ஆனால் சில நேரத்தில் என்னென்னா அந்த வைஷ்ணவர்கள் அதை தப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஐயோ இது என்னது, இது அவங்களாம் செய்கிறாங்க, எதையும் சொல்கிறது கிடையாது, என்ன மட்டும் சொல்கிறீங்களே. அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க, சொல்லலை, நீ சொன்னால் கேட்பங்கிற நம்பிக்கையில் சொல்கிறோம், அதுவும் கேட்கறது தயாரா இல்லையா, போ. ஒரு வைஷ்ணவர்கிட்ட நான் ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தேன், இது மாதிரி செயல்படக்கூடாது, இப்படி செயல்படணும், இது தவறு, இந்த மாதிரி மனப்பான்மையில் பேசக்கூடாது. எப்போ பார்த்தாலும் எனக்கு மட்டும்தான் நீங்கள் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அவனும் தானே அப்படி பேசிகிட்டு இருக்கிறான் என்னை பற்றி, அவனும் சொல்ல மாட்டிங்களா, சரிப்போ அத்தோட முடிஞ்சு போச்சு, உனக்கும் இருக்கக்கூடிய அட்வைஸ், அவ்வளோதான். ஒரு தடவை அது மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, ஒரு தடவை நம்ம அறிவுரை கொடுக்கலாம், 2 தடவை அறிவுரை கொடுக்கலாம். தொடர்ந்து அறிவுரை கொடுக்கும் போதெல்லாம் அந்த நபர் நம்மளுடைய அறிவுரை புறக்கணிக்கிறார் அப்படின்னா, அவருக்கு அறிவுரை கொடுக்கறதோட அறிவுரை கொடுக்காமல் இருக்கிறது அந்த நபருக்கு நல்லது, ரைட்? அந்த நபருக்கு நம்ம நல்லது செய்கிறோம்னு நினச்சி நம்ம சில அறிவுரை கொடுப்போம், ஆனால் அந்த நபர் அதை தப்பாக எடுத்துட்டு அதனால் நமக்கு மறுபடியும் ஏதாவது குற்றம் இழைக்கலாம், மறுபடியும் அபராதம் இழைக்கிறதுக்கு நம்ம வழி கொடுக்குறோம். அதனால அந்த நபருக்கு நம்ம அதை சொல்லாமல் இருக்கிறதே நல்லது. ஐயோ சொல்லாமல் இருக்கிறோமே எப்படி சொல்லாமல் எப்படி இருக்க முடியும், சொல்லாமல் இருக்கிறது அவருக்கு நல்லது. அந்த நபருக்கு எது நல்லதோ அதை செய்கிறது ஒரு வைஷ்ணவனுடைய சுபாவம். அதனால் சில நேரங்கள் அப்படியும் ஆகுது. ஆனால் சிறந்தது என்ன அப்படின்னா, நம்மளுடைய தவறை யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை எடுத்துக்கொள்ளணும். தவறை சுட்டி காட்டக்கூடியவங்களும் தவறு சொல்கிறதுக்காக சொல்லக்கூடாது, அவங்களுக்கு நன்மை பயக்கணுங்கிற அந்த ஒரு உண்மையான எண்ணத்தோட, நல்ல எண்ணத்தோட அவங்க சொல்லணும். அந்த மாதிரி நல்ல எண்ணத்தோடு சொல்கிறது அப்படிங்கிறது அவசியம். ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியில் திட்டக்கூடாது, அது தவறானதாக சொல்லப்படுது.
அப்படி காழ்ப்புணர்ச்சியில் திட்டுறதோ இல்லை குற்றம் கண்டுபிடிக்கிறதோ மற்றவனை தாழ்த்துறதுக்காக செய்யப்படக்கூடிய செயல்கள். அதில் எந்த ஒரு நன்மையும் யாருக்குமே விளையாது, யாருக்குமே நன்மை கிடையாது, 2 பேருக்குமே நஷ்டம்தான். ஒருத்தன் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தர்கிட்ட குறை சொல்கிறானாலும் சரி, ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம நன்மையாக எடுத்துக்கொள்ளாமல் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு எடுத்துட்டாலும் சரி, 2 பேருக்குமே நஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா, எந்த இடத்துல அன்பு ஒழுங்காக இல்லையோ அந்த இடத்துல குற்றங்கள் அதிகமாக தென்படும். ஒருத்தர் வைஷ்ணவர்களுக்கு நடுவில் அன்பு பரிமாற்றங்கள் முறையாக இருந்தது அப்படின்னா அப்போ செய்யக்கூடிய சின்ன சின்ன பிழைகள் ஒரு பொருட்டாக தெரியாது, சரி விட்டுருவாங்க. அதான் நம்ம சொல்லுவோம், அதான் நம்ம வந்தனே சொன்னேன், ஆகாத மருமக அங்கே தொட்டா குத்தம் இங்கே தொட்டா குத்தம். மருமக ஆணவலாக இருந்தாலும் பிடிச்சவளாக இருந்தாலும் அவன் என்ன செஞ்சாலும் தெரியாது, என்ன வேணாலும் தப்பு பண்ணட்டும். மாமியா உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி. ஏன்னா அது எல்லாம் அப்படிதான். நம்ம பிடிக்காதவங்க அந்த எந்த இடத்துல அன்பு இருக்கோ அந்த இடத்துல தவறுகள்லாம் பெருசாக தெரியாது. அதனால சிறந்தது என்ன அப்படின்னா, வைஷ்ணவ சமுதாயத்துக்கு நடுவில் அன்பை வளர்த்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பிரீத்தி லட்சணங்களை அதிகரிக்கணும். நம்ம ரூபகோஸ்வாமி அதைத்தான் சொல்லித்தர, ததாதி பிரதிகிருகணாதி. நம்ம சில விஷயங்களை கொடுக்கணும், சில விஷயங்களை பெறணும். புங்தே போஜயத்தே, உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும், ஒருத்தவங்க பிரசாதம் எடுத்துக்கணும். குஹ்யம் ஆக்கியாதி பிரிச்சதி, ரகசியங்களை பரிமாறிக்கணும். ஒருத்தர் சொல்லணும், இன்னொருத்தர் கேட்கணும், ஆன்மீக விஷயங்களை சொல்கிறது கேட்கறது. அப்போ என்ன ஆகும்னா அந்த பிரீத்தி லட்சணமானது அதிகரிக்கும். பிரீத்தி லட்சணம் அதிகரிக்கும் போது சின்னஞ்சிறு பிழைகள் பெருசாக தெரியவே தெரியாது. ஒரு சில நேரத்தில் அதுதான் பல இடங்களில் அது சொல்லப்படுது. வீடுகளில் பார்க்கலாம், குழந்தைங்க இருக்கும், குழந்தைங்க ஏதாவது சொன்னால் குழந்தைங்க அடிக்கலாம் சில நேரத்தில் அப்பா அம்மாவை. ஆனால் அந்த இடத்துல அப்பா அம்மா பொறுத்துப்பாங்க. ஆனால் நமக்கு பிரியமில்லாதவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கனாலும் அது ரொம்ப வருத்தமாக ஒருத்தர் உணர்வாங்க. அதனால் அன்பு எந்த இடத்துல கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல குற்றம் காண்றது அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். வைஷ்ணவ சமுதாயத்தின் மத்தியில் அன்பை வளர்த்து கொள்றதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். உண்மையில் ஒருத்தவங்க சொல்லக்கூடிய குற்றமானது நம்மக்கிட்ட ஒரு தவறை எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா அது சரியா தவறா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்க நன்மைக்கு சொல்கிறாங்களா கெட்டதுக்கு சொல்கிறாங்களா? அவங்க நம்ம மேலே மறுபடியும் அதாவது ஒரே விஷயத்தை திரும்பி சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய சேவையில் ஸ்திரமாக இருப்பாங்க. அவங்களுடைய சேவையில் நம்ம சேவையை செய்கிறதுக்காக, சேவையை ஒழுங்காக செய்கிறதுக்காக அவங்க அறிவுறுத்துவாங்க. அதை பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக அவங்க எப்போவுமே மற்றவங்களை நிந்தித்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. சில பேர் இருப்பாங்க, சில பேருக்கு மனசில் இருக்கும் அவன் எப்போ பார்த்தாலும் குத்தம் சொல்லிட்டு தான் இருக்கும். சில பேர் தெரியும், கொஞ்சம் பழகிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வருஷம் ஆச்சு அப்படின்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்டேருந்து வருது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் உண்மையை, அதில் அந்த அவங்க குற்றம் ஒருத்தர் சுமத்துறார் அப்படின்னா அதில் கொஞ்சம் தான் உண்மை இருக்கும். இவர்கிட்டேருந்து வருது அப்படின்னா சரி ஓகே விசாரிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இவ்வளோதான், இவர்கிட்டேருந்து வருதுன்னா இவ்வளோ தான் இதில் உண்மை இருக்கும், இதுக்கு மேலே உண்மை இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு அது பழக்கமாகவே இருக்கும், மற்றவங்கள திட்டிகிட்டே இருக்கிறது, மற்றவங்கள மேலே குறை சொல்லிகிட்டே இருக்கிறது. அதனால் அதை பார்த்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய சுபாவத்தை. இன்னொன்று என்னென்னா, வெறும்ன குத்தத்தை மட்டும் சொல்லாமல் அதுக்கான தீர்வையும் சொல்லக்கூடியவராக இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தீர்வு ஒருத்தர் கொடுக்குறாங்க, இப்படி இருக்குது நிலவரம், இதுக்கு நீங்கள் இப்படி மாற்றிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அது முறையாக திருத்துறது, குற்றத்தை மட்டும் சொல்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் ஒருத்தர் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பிழைகளை திருத்தி கொள்றதுக்கு பார்க்கணும்.
அதே நேரத்தில் நம்ம ஒருத்தரை திருத்தும் போது நாம் பக்குவமானவன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மனப்பான்மையில் சொல்லக்கூடாது. அதனால தான் பொதுவாக நம்ம சொல்லும்போது நம்மன்னு சொல்லுவோம். நம்ம இது மாதிரி செய்யக்கூடாது, நீ இது மாதிரி செய்யாத, நீ இது மாதிரி செய்யாத, ஏன் இப்படி நீ செய்கிற, ஏன் இப்படி நீ அதை செய்கிற அப்படின்னா நான் என்னமோ பக்குவ நிலையில் இருக்கிறேன், நீ தான் தப்பு பண்ணுறங்கிற மாதிரி அர்த்தமாகும். நம்ம எல்லாருமே பக்தியினுடைய பயிற்சியில் இருக்கோம். அதை முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். பிழைகள் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம், யார் வேண்டாலும் பிழை செய்யலாம். அதனால் நம்மளுடைய நிலையை புரிஞ்சுண்டு அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையில் நம்ம சில விஷயங்களை எடுத்து சொல்லலாம். அப்படி யாரையாவது ஏதாவது குற்றம் சொல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா கூட அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குறை சொல்கிறது அப்படிங்கிறது பண்பாடு. ஒரு விஷயத்தை அதன் மூலமாக அந்த நபர் மேலே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் நம்ம வெளிப்படுத்துகிறோம். குற்றத்தையே எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது. அந்த நபர்கிட்டையும் எல்லார்கிட்டையும் எல்லா வைஷ்ணவர்கள்ட்டையும் ஏதாவது நற்குணங்கள் இருக்கத்தான் செய்யும். எந்த வைஷ்ணவருமே நற்குணங்கள் இல்லாத வைஷ்ணவர்கள் கிடையாது. எல்லா மக்கள்கிட்டையும் ஏதாவது நற்குணங்கள் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே யாரையுமே நற்குணங்கள் இருக்குதுன்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அப்போ அந்த நபர்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இவங்க நல்லா சேவை பண்ணுறாங்க, இப்படி சேவை பண்ணுறாங்களேன்னு சொல்லி மனதார ஒரு நாளாவது ஒருத்தர் புகழ்கிறாங்க அப்படின்னா அப்போ அங்கே நன்மை இருக்குதுன்னு அர்த்தம். சில நேரத்தில் சில பேர் பார்க்கலாம், அவன் எப்போ தப்பு பண்ணுவான்னு காத்துன்றது உடனே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இவ்வளவு நாள் அவன் நல்லா பண்ணிட்டு இருந்தானே, ஒரு தடவையாவது மனசார பாராட்டி இருக்கிறோமா? கிடையாது. அப்போ அந்த இடத்துல நம்மக்கிட்ட பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நல்லதாக ஒருத்தவங்க செய்யும்போது அது நம்ம கண்ணில் படலை, தப்பு ஒருத்தன் பண்ணனே உடனே சுட்டி காட்டுறது போகிறோம் அப்படின்னா அப்போ நம்மக்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அடுத்தது என்னன்னா கோசிப் அல்லது குஸ் 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 குஸ்ன்னு பேசுறது. புறமுதுகில் பேசுறது, பின்னாடி பேசுறது, நிறைய பேர் சேர்ந்து பேசுறது. இது ரொம்ப மோசமான சுபாவம், ரொம்ப மோசமான ஒரு குணம். ஒருத்தரை பற்றி பின்னாடி நிறைய பேர் சேர்ந்து பேசுறது அப்படிங்கிறது. அதில் என்ன ஆகும்னா, ஒருத்தன் தப்பு கண்டுபிடிக்கிறான், அந்த நபர்கிட்ட போய் சொல்லலாம், இல்லை அங்கே அத்தாரிட்டின்னு யாராவது இருக்கிறாங்கன்னா அந்த அத்தாரிட்டிகிட்ட போய் சொல்லலாம். அவங்க 2 பேர்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டாங்க. யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அத்தாரிட்டிகிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. இது சில நேரத்தில் அத்தாரிட்டியை தப்பு பண்ணால் அத்தாரிட்டியை வந்து சொல்லலாம், அதையும் செய்ய மாட்டாங்க. பின்னாடி போய் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பான். என்ன நடந்தது தெரியுமா, அவர் என்ன பண்ணார் தெரியுமா, பச்சை 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 போயிட்டே இருக்கும். காட்டுத்தீ மாதிரி பரவும். ரொம்ப 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 ஆபத்தான ஒன்று. தனிப்பட்ட ஒருத்தருடைய கிருஷ்ண பக்திக்கும் ஆபத்தான ஒன்று. ஒரு சமுதாயம் இஸ்கான் எடுக்கிற பட்சத்தில் அதுக்கும் ஆபத்தான ஒன்று. இந்த மாதிரி விளம்பரப்படுத்துகிற பழக்கம். ஒருத்தருடைய தப்பு பார்க்குறோன்னா சில நேரத்தில் சில பக்தர்கள் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருந்து ஆச்சு, தெரியுமே. என்ன தெரியும், என்கிட்டலாம் சொல்ல மாட்டிங்களா? எதுக்கு சொல்லணும், எதுக்கு அவசியம்? உங்களுக்கு என்ன அவசியம் அதை தெரிஞ்சுக்கிறதுல? மற்றவங்களோட குத்தத்தை தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ அவசியம். மற்றவனை பற்றி நல்லது சொன்னோன்னா கேட்கறதுக்கு மனசே வராது. அது ரொம்ப மட்டமான ஒரு சுபாவம். பப்ளிஷ் பண்ணுறது, பாம் 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 பாம், ஆல் இண்டியா ரேடியோ. இவங்க தெரிஞ்சு போச்சுன்னா தெரிஞ்சு போயிடும், உலகத்துக்கே தெரிஞ்சு போயிடும். சில பேர் அப்படி இருப்பாங்க.
ஆல் இண்டியா ரேடியோ டமாரம் தண்டரை போட்டு சொல்லிடுவாங்க, எல்லா இடத்துக்கும் சொல்லிடுவாங்க, எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க. இவன் எப்படி இதை நினச்சி தெரியுமா, இந்த மாதிரி தப்பு நடந்து தெரியுமா, இவன் இந்த மாதிரி பண்ணான் தெரியுமா, அவன் அந்த மாதிரி பண்ணான் தெரியுமா. அதில் என்ன ஆகும் தெரியுங்களா, அந்த மாதிரி நடக்கிறதுல 1 2 ஆகும், 2 5 ஆகும், 5 10 ஆகும், 10 20 ஆகும், 20 100 ஆகும். கடைசியாக ஏதாவது ஒரு தகவல் மூலமாக அது செஞ்சவருக்கே அது திரும்பி வரும், வாங்கின்னு வரும். என்ன பிரபு உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்க, என்ன அதுரா இது, இப்படியா, சம்மந்தமே இல்லையே, இது மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டே நடக்கலையே. ஏன்னா பல வாய் மாறி 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 போகும்போது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பங்குக்கு கொஞ்சம் மசாலா சேர்ப்பாங்க. அதில் கொஞ்சம் மசாலா, இன்னும் கொஞ்சம் மசாலா, அது நம்மளுடைய ஒரு ஒரு வகையான சுபாவத்தை அதிகரிக்கும். அந்த சுபாவத்தின் காரணமாக கொஞ்சம் சொன்ன விஷயத்தை அப்படியே ஆசிட்டிஸ் சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் மசாலா சேர்ந்தாலும் அதில் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கும் திருப்பி சொல்கிறது. ஏன்னா அது பௌதிகமான விஷயம். ஆன்மீகமான விஷயத்தில் அப்படியே சொல்கிறதுல தான் சுவாரஸ்யம். பௌதிகமான விஷயத்தில் கொஞ்சம் மசாலா சேர்த்தா தான் சுவாரஸ்யம். அதனால் அதில் கொஞ்சம் மசாலா, அப்படி கொஞ்சம் மிளகாத்தூள் போடுவாங்க, இன்னொருத்தர் கொஞ்சம் உப்பு போடுவாங்க, இன்னொருத்தர் கொஞ்சமாக போடுவாங்க, பப்ப கையில் கிடச்சது கொஞ்சம் கொஞ்சம் மசாலா எடுத்து போட்டு போட்டு அனுப்பிவிடுவாங்க. அப்புறம் பார்த்தோம்னா உண்மையான ப்ராடக்ட் வேறையாக இருக்கும், ரிசல்ட் வேறையாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் மசாலா சேர்க்கும்போது உண்மையாக நடக்கக்கூடிய பிரச்சனையே வேறையாக இருக்கும். ஆனால் இதில் நிறைய புரளிகள் கிளம்பும். அப்படி புரளி கிளம்புறத பேசிக்கிட்டு இருக்கிறதுல யாருக்கும் எந்த ஒரு நன்மையுமே கிடையாது, யாருக்கும் எந்த நன்மையுமே கிடையாது. சில நேரத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும், அது தனிப்பட்ட விவகாரமாக இருக்கும். அதை ஏன் நம்ம பப்ளிஷ் பண்ணணும், அதை ஏன் ஊருக்கு தண்டரா போடணும், அவசியம் இல்லாத ஒரு விஷயம். அப்படி ஊருக்கு தண்டரா போடுறது ரொம்ப மோசமான ஒரு பழக்கம். அந்த நபர் நாளைக்கு அந்த ஒரு நபரை போய் பார்க்க முடியாது, அவங்க மூஞ்சியில் போய் பேச முடியாது. ஐயோ இவர் இந்த மாதிரி செயல்பட்டுருக்கிறார், நம்மளை பற்றி இவருக்கும் தெரிஞ்சிருக்குமோ, நம்ம செஞ்ச இந்த தப்பு இவருக்கும் தெரிஞ்சிருக்குமோ, அவருக்கும் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு அவருக்கு ஒரு உணர்வு வரும். தெரியும், ஒருத்தர் பழகும்போது ஒருத்தர் தப்பு பண்ணுறார், அந்த தப்பு பண்ணிட்டோன்னு அவருக்கு தெரியுது, அதை அவர் திருத்திக்கணும்னு உள்ளார விருப்பத்தில் இருக்கார். அந்த தப்பை ஒருத்தர் அவர்கிட்ட சொல்லாமல் பார்த்தவர் அவர்கிட்ட சொல்லாமல் ஊரெல்லாம் தண்டரா போட்டுறார். அப்போ வேற ஒரு பக்தர் இந்த பக்தரை பார்க்க வரார். பார்க்க வரும்போதே இந்த பக்தர் புரிஞ்சுப்பார், ஏற்கனவே அவருக்குள்ளார குத்த உணர்ச்சி குத்தின்னு இருக்கு, நேரில் வர்றவருடைய சகஜமாக பழக முடியாது. எப்போ ஒருத்தவங்க இன்னொரு நபரை பற்றி, இப்போ நான் இருக்கிறேன்னா என்னை பற்றி யாராவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ஏதோ கண்டதை உளறி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த உளர்னதை கேட்டுட்டு என் முன்னாடி வரும்போது உங்கள் முகத்தில் எனக்கு தெரியும், சம் சேஞ்ச், எப்படி பழகுறாங்க எப்படி பேசுகிறாங்கிறதுல சில மாற்றங்கள் தெரியும். அது நானும் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கும் உள்ளேயும் குத்தும். அப்போ என்ன, ஐயோ இவர்கிட்ட பேச முடியாது, என்ன ஏது ஒதுங்கிறது, அங்கே ஒதுங்கிறது, இங்கே ஒதுங்கிறது, அப்படி ஒதுங்கிறது, இப்படி ஒதுங்கிறது. அப்போ என்ன ஆகுனா வைஷ்ணவ உறவு முறைகள் இன்னும் ரொம்ப உராய்வுகள் அதிகமாக ஏற்பட்டு விரிசல் விட்டுரும். அது யாருக்குமே நன்மை பயக்காத ஒன்று. பின்னாடி உட்காந்து கூட்டாக சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது. இத்தகைய மனப்பான்மை ரொம்ப கீழ்த்தரமான மனப்பான்மை அப்படிங்கிறது உண்மையாக இருக்கிற பட்சத்துலேயும் வைஷ்ணவ சமுதாயத்தில் அது காணப்படாத ஒன்றும் கிடையாது. சராசரி சமுதாயத்தில் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். அதனால சில நேரத்தில் அதுவும் குறிப்பாக பொதுவாக குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரி பின்ன பேசுறது அப்படிங்கிறது, யார் ஏதாவது ஒரு சில முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, ஏதாவது உண்மையில் காரியம் செய்கிறாங்க, கிருஷ்ணருக்கு எதுவுமே பண்ணாதவன் மேலே எந்த குற்றமும் வராது. யாராவது ஒருத்தவங்க கிருஷ்ணருக்கு நிறைய பண்ணுறாங்க, ரொம்ப முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே தான் ஆயிரக்கணக்கான பின் பேச்சுகள் நடக்கும். அப்போ அது எல்லோருக்குமே ஒரு மோசமான சூழ்நிலையை கொண்டு வரும்.
சில நேரங்களில் நாம் பார்க்குறோம் அந்த மாதிரியான பேச்சுகள், அந்த மாதிரியான நடத்தைகள் மொத்த வளர்ச்சியும் இஸ்கானில் தடுக்கிறது. நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். அப்படி அடுத்தவங்களை பற்றி பேசிட்டு நம்மளுடைய கிருஷ்ண பக்தியினுடைய நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அரிய பொக்கிஷத்தை வீணடிக்கிறவேங்கிறத பற்றி யோசித்து பார்க்கறது கிடையாது. அப்படி அடுத்தவங்களை பற்றி பேசுறதுனால நமக்கு என்ன நன்மை? நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது செய்யறது கிருஷ்ணருடைய சேவையில். பொதுவாக யார் ஒருத்தவங்க கிருஷ்ணருடைய சேவையில் பிஸியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மற்ற விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு நேரம் இருக்காது. வேலை இல்லை அப்படின்னா வெட்டி நியாயம் பேசுவாங்க, ஊரில் சொல்லுவாங்க. வேலை இல்லை அப்படின்னா பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து, பௌதிகமாக சொன்னேன், பௌதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா வேலை இல்லைன்னா பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துப்பாங்க. உட்காந்துட்டு என்ன பேசுவாங்கன்னா அடுத்த வீட்டுக்காரியை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க, மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா வேறு வேலை இல்லை. அதே சுபாவம் பக்தியில் வரும்போதும் வரும். வேறு வேலை இல்லை, செய்கிறதுக்கு சேவை இல்லை அப்படின்னா யாரையாவது பற்றி எங்கேயாவது நொட்டம் சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்காரு. யார் அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்காங்களோ அவங்க தங்களுடைய நேரத்தையும் வீணடிக்கிறாங்க, மற்றவங்க நேரத்தையும் வீணடிக்கிறாங்க. ஒரு வகையான அவநம்பிக்கையை எல்லாருடைய மனதிலையும் கொண்டு வராங்க. கிருஷ்ண பக்தி மேலையும் கிருஷ்ண பக்தியினுடைய பயிற்சியின் மேலையும் ஒரு வகையான அவநம்பிக்கையை அத்தகைய நபர் கொண்டு வராங்க. சில நேரத்தில் நான் பார்க்குறது உண்டு, ஒரு பக்தர் ஒரு மணி நேரம் செலவு பண்ணி ஒரு உதாரணத்தை பார்த்தோன்னா ஒரு மணி நேரம் செலவு பண்ணி ஒரு பக்தர்கிட்ட என்னை பற்றி சொல்லின்னு இருப்பார், குத்தம் சொல்லின்னு இருப்பார், விடாமல் சொல்லிட்டு இருப்பார். அந்த பக்தருக்கும் கொஞ்சம் மூளை இருந்ததுன்னா ஹரே கிருஷ்ணா பிரபு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கலாம். அதுவும் கிடையாது. ஒரு மணி நேரம் சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் எங்கிட்ட வந்து அந்த பக்தரை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுனா அந்த சமுதாயத்தில் ஒரு வகையான அவநம்பிக்கை, ஒரு வகையான சஞ்சலங்கள், மன சஞ்சலங்கள், பக்தியினுடைய வளர்ச்சிகள்லாம் பெருமளவில் தடைபெறும். நம்ம என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, ஸ்ரீல பிரபுபாத் சொல்லுவார், இது ஒரு மருத்துவமனை. இங்கே நீங்கள் எதை எதிர்பார்க்க முடியும்? வியாதியஸ்தர்கள் தான் இருக்கிறவங்க, எல்லாரும் வியாதியஸ்தர்கள் தான். அட்லீஸ்ட் இவங்க வியாதியை குணப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஒழுங்காக ஜெபம் பண்ணுறாங்களா, கட்டுப்பாடு விதிமுறைகளை கடைபிடிக்கிறாங்களா, பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்கிறாங்களா, மங்களாரத்தி வராங்களா, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வராங்களா, சேவை பண்ணுறாங்களா, இதை ஒருத்தர் பார்க்குறது உச்சிதமானது. ஏன்னா நம்ம இருக்கக்கூடியது பக்குவமற்ற உலகத்தில் இருக்கிறோம். நம்மக்கிட்ட நிறைய குறைபாடுகள் இருக்கலாம். அப்படி குறைபாடுகள் நம்மக்கிட்ட இருக்கலாங்கிறதுக்காக வைஷ்ணவ சமுதாயமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம்னா அதனால் எந்த பலனும் கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இங்கே ஐயோ ஹாஸ்பிட்டல் ஐயோப்பா எல்லாம் சீக்காளியாக இருக்கிறான், இருக்கிறது ஹாஸ்பிட்டல் எல்லாம் சீக்காளியாக தான் இருப்பான். சீக்காளியாக இருக்கான்னு சொல்லிகிட்டே இருக்கிறனால என்ன பிரயோஜனம்? ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம், நம்மளும் சீக்காளி தான். நான் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருப்பேன், நானே ஒரு சீக்காளி. மற்றவங்களாம் பார்த்தா ஐயோ சீக்காளி, இவ்வளோ சீக்காளி இருக்கானே, இங்கே இவ்வளோ சீக்காளி இங்கே இருக்கானே. அப்படின்னா உனக்காக தனியாக ஹாஸ்பிட்டலாக கட்டணும்? உனக்கு தனியாக ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் வர மாட்டாங்க, ரைட்? சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டல் போனால் நிறைய சீக்காளி இருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், இந்த ஹாஸ்பிட்டலில் பாரு யாருமே போகிறதில்ல, நான் போய் இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துக்கிட்டோம்னா அங்கே டாக்டரும் வரமாட்டார். என்ன பண்ணுவீங்க? வியாதியே குணமாகாது, என்ன பண்ணுறது? பிரபுபாத் தான் சொல்வார், இந்த இஸ்கான் ஒரு மருத்துவமனை மாதிரி. இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சீக்காளிங்க. சில பேர் என்ன அப்படின்னா இன் பேஷண்ட், சில பேர் அவுட் பேஷண்ட். கோயிலில் உள்ளே இருக்கக்கூடிய, கோயிலில் முழு நேரமாக இருக்கக்கூடியவங்க இன் பேஷண்ட், காங்கிரிகேஷன் டிவோட்டிஸ் அவுட் பேஷண்ட். போயிட்டு வருவாங்க அவங்க.
சில பேஷண்ட்டு தினமும் வருவாங்க, சீக்கிரமாக குணமாகணும்னா. சில பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை வந்தால் கொஞ்சம் லேட்டாக குணமாகும். ஆக மொத்தம் எல்லாருமே வியாதியஸ்தர்கள் தான். நிறைய வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க. இதுதான் சமுதாயங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இவங்ககிட்ட வியாதி இருக்கேன்னு சொல்லிட்டு அதை வந்து பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு நம்மளுடைய முக்கியத்துவம் வாய்ந்த நேரத்தை அதில் வீணடிக்கக்கூடாது. அந்த வியாதிக்கு என்ன மருந்துங்கிறத பார்த்து அந்த மருந்து நம்ம கொடுக்கறதுல தான் நம்மளோட நேரத்தை கழிக்கணுமே ஒழிய வியாதியையே பற்றியே பேசிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வியாதிக்கு குணப்படுத்துறத நம்ம பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய ஸ்ரவணம், கீர்த்தனம் இதெல்லாம். அதை விட்டுட்டு அவனை பற்றி பேசுறது, இவனை பற்றி பேசுறது, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை, இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் காலப்போக்கில் சரியாகும். ஏன்னா எல்லாம் வியாதி தான். அதெல்லாம் வியாதியில் தான் இருக்குது. நமக்கு எவ்வளோ வியாதி இருக்குது. ஒருத்தனுக்கு ஹார்ட் வியாதி இருக்கலாம், இன்னொருத்தனுக்கு கண் வியாதி இருக்கலாம், ஒருத்தனுக்கு கால் வியாதி இருக்கலாம். அது மாதிரி ஒருத்தனுக்கு காம வியாதி இருக்கலாம், ஒருத்தனுக்கு குரோத வியாதி இருக்கலாம், ஒருத்தனுக்கு லோப வியாதி இருக்கலாம், ஒருத்தனுக்கு மாத்சரிய வியாதி இருக்கலாம். ரைட்? ஆனால் எல்லாருக்கும் வியாதி இருக்கு. என்னோட வியாதி ஒன்றும் பெரிய வியாதி கிடையாது, அவன்கிட்ட இருக்க வியாதி தான் பெரிய வியாதி. எல்லாரும் வியாதியஸ்தர்கள் தான். அதனால கலாச்சாரமுடைய மக்கள் தங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய வேற்றுமைகளை சொல்லிக்க மாட்டாங்க, பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லாரும் எல்லாத்த பற்றியும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அத்தகைய மனப்பான்மை அவசியம் கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அடுத்தவங்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் எனக்கு சொல்லணும். ஏன் எனக்கு சொல்ல மாட்டிங்களா? எனக்கு தெரியணும். என்ன பிரயோஜனம்? கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கும், அது உச்சிதமானதாக இருக்கும். சில நேரத்தில் இந்த மாதிரி பின்னாடி பேசுறது அப்படிங்கிறது ஒரு நபரை அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலேருந்து மொத்தமாக கூட ஒதுக்கிடும். பேசி தப்பாக பேசி 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 அந்த நபர் விரும்பி செய்கிறாரோ விரும்பாமல் செய்கிறாரோ, எப்படி இருந்தாலும் ஒரு நபர் மேலே இருக்கக்கூடிய நல்ல மதிப்பு போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு யூத கதை ஒன்று இருக்குது. ஒரு நபர் ஒருத்தர் இருந்தார். அந்த நபரை பற்றி அவர் மேலே எல்லா தப்பையும் கண்டுபிடிச்சு வெளியில் போய் அதை சொல்கிறதே ஒருத்தருக்கு சுபாவமாக இருந்தது. அவர் என்ன பண்ணார்னா, ஊரில் போய் எல்லாத்தையும் அந்த நபரை பற்றி கண்ணா அப்படின்னா உண்மை பொய் எல்லாத்தையும் போட்டு 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 அந்த நபரோட பேரையே கெடுத்துட்டார். பேரை மொத்தமாக டேமேஜ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு தெரியுது, நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி. உடனே அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த நபர்கிட்ட வர்றார். நபர்கிட்ட வந்து கேட்குறார், ஐயா சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் செஞ்சதெல்லாம் தப்பு, தெரியாதனமாக நான் உங்களை பற்றி நிறைய போலியான புகார்கள்லாம் கொடுத்துருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறார். சரி, நான் உங்களை மன்னிக்கிறேன், ஆனால் மன்னிக்கணும்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணணுன்னார். என்ன பண்ணணும்? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கக்கூடிய தலையணை எடுத்து அந்த தலையணையை கிழிச்சிடணும். வீட்டில் ஒரு தலையணை எடுத்து அதை கிழிச்சிட்டு அதில் உள்ளே இருக்கக்கூடிய பஞ்செல்லாம் காற்றுல பறக்க விட்ருங்கன்னார். ரைட்? அதை செஞ்சுட்டா என்னுடைய அபராதத்துலேருந்து நீங்கள், என்னுடைய குற்றத்துலேருந்து என்ன நீங்கள் மன்னிச்சிடுறீங்களா? சரி. அவர் போகிறார், ரொம்ப சந்தோஷமாக, ஆஹா இவ்வளோ ஒரு சின்ன ஒரு எளிமையான ஒரு முறையில் என்னுடைய குற்றத்தெல்லாம் மன்னிக்கிறார் அப்படின்னு நினச்சி போகிறார். போய் அந்த வீட்டில் இருந்த ஒரு தலையணையை பிரிக்கிறார், பஞ்செல்லாம் எடுக்கிறார், வெளியில் ரோட்டுக்கு போகிறார், எல்லாத்தையும் பறக்க விடுறார், எல்லாம் பறந்து போயிடுது. திரும்பி வரார், சொல்கிறார், நான் அந்த எல்லாத்தையும் பறக்க விட்டேன், என்ன நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறார். சரி, எனக்காக இன்னும் ஒரே ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு காரியம் பண்ணேன் அப்படிங்கிறார். சரி, என்ன சொல்லுங்கள்? அந்த பறந்து போச்சுல பஞ்சு, அது எல்லாத்தையும் மறுபடியும் சேகரிச்சுட்டு வந்தார். அது கஷ்டம், எல்லாம் காற்று அடிச்சுட்டு போயிடுச்சு. அதே மாதிரி தான் பின்ன பேசுறது அப்படிங்கிறது, ஒருத்தருடைய பேரை கெடுக்கிறது அப்படிங்கிறது. பேரை கெடுத்துட்டு வந்து மன்னிப்பு வேணும்னு சொல்லி கேட்டால் கூட
அங்கே கஷ்டம் நிகழாது. அதனால் ஒருத்தரை பற்றி இல்லாத விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கிறது நல்லது. அதுலேயும் அதை வெளியில் போய் பப்ளிஷ் பண்ணாதீங்க. என்ன ஒரு கெட்ட ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, யாரையாவது பற்றி ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே நம்பிடுவாங்க. சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிறத பெரும்பாலான பக்தர்கள் நம்பிடுவாங்க. அந்த பக்கத்தில் இருந்து கேட்க மாட்டாங்க. யார் போய் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறது சரின்னு ஆகிடும். சில பேர் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதே சுபாவமாக இருக்கும், சில பேர் அதை டெக்னிக்காகவே எடுத்து குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா ரொம்ப மோசமான சூழ்நிலை ஏற்படும். அதனால் நம்மக்கிட்ட மற்றவங்களை பற்றி யாராவது ஏதாவது குறை சொன்னால் அதை கேட்க மறுக்கிறது சிறந்தது. இல்லை கேட்குறோம் அப்படின்னா அது உண்மையாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கறதும் அவசியம். சில நேரத்தில் இது மாதிரி குத்தம் சொல்லிகிட்டே இருக்கிறவங்க கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும், இவன் இப்படி தான். நம்மளுடைய நல்ல மதிப்பையும் நம்ம இழக்கிறோம். யார் ஒருத்தர் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அவங்க மேலே யாருக்குமே ஒரு நல்ல மதிப்பு இருக்காது. எப்போ பார்த்தாலும் இவன் கம்ப்ளைண்ட் தான் பண்ணின்றப்பா, அவன் சொல்கிறத எதுக்கு நம்ம சீரியஸாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம வரவழைக்கலாம். ஒருத்தர் அந்த வைஷ்ணவருடைய தாழ்ந்த இயற்கையாக இருந்தாலும் சரி, அவர் நிறைய தூங்குறார், இல்லை அவர்கிட்ட ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்குது, ரொம்ப சோம்பேறியாக இருக்கார், இல்லை ஏதாவது ஒரு தவறை செய்கிறார் அப்படின்னா அதை நம்ம கர்வத்தோடு அதை நிந்திக்கக்கூடாது. அதை எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படி சொன்னோம் அப்படின்னா அந்த நபர் அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக வெளியில் அந்த நபருடைய நற்குணங்களை புகழணும் அப்படின்னு சொல்லி ராமானுஜாச்சாரியர் சொல்கிறார். ஸ்ரீல பிரபுபாதனும் தன்னுடைய பக்தர்களுடைய குற்றங்களை பப்ளிசைஸ் பண்ணுறதுல ஆர்வம் கொண்டு இருக்கவில்லை. பக்தர்கள் ஏதாவது தவறு பண்ணாங்க அப்படின்னா அவங்க பக்தருடைய சங்கத்தில் இருந்து அந்த தவறை திருத்தி கொள்ளணும், அப்படி தான் பிரபுபாத அறிவுறுத்துவார ஒழிய அந்த தவறை நிறைய இடத்துல சொல்கிறதுல பிரபுபாதுக்கு ஆர்வம் கிடையாது. ஒரு தடவை அவருடைய மிக முன்னணி நிலையில் இருந்த ஒரு சிஷ்யர் சில தவறு பண்ணியிருப்பார். உடனே மற்ற பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பக்தர் இந்த மாதிரி தவறு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அறிவிச்சிருவாங்க. அது பிரபுபாதருக்கு தெரிந்தப்போ பிரபுபாத் ரொம்ப வருத்தப்பட்டார். அவன் மறுபடியும் இஸ்கானுக்கு வராமல் நீ பண்ணிட்டேன்னார். தவறு செய்கிறது மனிதனுடைய இயல்பு. அவங்க தங்களுடைய ஹிருதய பலவீனத்தினால ஏதாவது தவறுகள் செய்கிறாங்க அப்படின்னா அந்த தவறை நம்ம விளம்பரப்படுத்தக்கூடாது. அப்படி விளம்பரப்படுத்தணும் அப்படின்னா அது அவங்களுடைய கிருஷ்ண பக்திக்கு உகந்ததாக அமையாது. அவங்கள கிருஷ்ண பக்தியை விட்டு விரட்டுறதாயிடும். சில பேருக்கு வேறு விதமான இதே பலவீனங்கள் இருக்கலாம். ஒரு பக்தர் உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து ஒரு பக்தர் சொல்கிறார், ஐயா அந்த பக்தர் எப்போ பார்த்தாலும் மைக்கு பிடிக்கணும்னு ஆசைப்படுறார். தெரியும். எப்படி தெரியும் உங்களுக்கு? பார்க்குறோம், தெரியாதா என்ன? தெரிஞ்சிட்டே தான் சும்மா இருக்கிறீங்களா? உள்ள மனசில் தெரிஞ்சிட்டே தான் சும்மா இருக்கிறீங்களா? எனக்கு சொல்லவே இல்லையே, நீங்கள் எதுக்கு சொல்லணும்? சரி என்ன பண்ணலாம் இப்போ? சரி போகலாம், இவர்கிட்ட சொல்லி வேலைக்காகல அடுத்தவங்கிட்ட போகிறது. இந்த பக்தர் எப்போவுமே இப்படி தான் இருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? இப்படியா? இருக்கலாம். இப்படி தான் 10 பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படியாவது அந்த பேசுகிற நம்பர் எந்த நபரை பற்றி சொல்கிறாங்களோ அந்த நபருக்கு எப்படியாவது போயிடும்.
அவர்னப்பா ஐயோ நம்ம என்ன பண்ணுறது, நம்மளை பற்றி இப்படி தப்பாக நினைக்கிறாங்களே. அந்த பக்தர் யோசிக்கணும். அவர் என்ன நினைக்கிறான், சரி நம்மக்கிட்ட இந்த அனர்த்தம் இருக்குது, சரி திருத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அதை விட்டுட்டு அந்த பக்தர் என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ நம்ம வேண்டாம்ப்பா, கோயிலுக்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி பல நேரங்கள் அது நடக்கிறது உண்டு. பல பேருடைய கிருஷ்ண பக்தி வாழ்க்கையை இந்த மாதிரி விளம்பரப்படுத்துறது அப்படிங்கிறது, ஒருத்தருடைய குற்றத்தை விளம்பரப்படுத்துறதுங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையை, ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தடைக்கல் அமையும். எல்லார்கிட்டையும் அனர்த்தம் இருக்குது. ஒருத்தவங்ககிட்ட இருக்கக்கூடிய அனர்த்தத்தின் காரணத்தினால அந்த குற்றங்கள் வெளிப்படுது. ஆனால் அந்த குற்றத்தை விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் நிச்சயமாக கிடையாது. அது ரொம்ப கெட்ட பழக்கம். நமக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனையை என்றைக்கும் பொதுமக்கள்கிட்ட கொண்டு வரக்கூடாது. என்றைக்குமே பண்பாடுடைய மக்கள் அவங்க வீட்டில் உள்ள என்ன பிரச்சனையோ அது வெளியில் தெரியவே தெரியாது. புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுப்பாங்க, அடுத்த வீட்டுக்கு தெரியாது, அடுத்த நபருக்கு தெரியாது, பக்கத்து வீட்டுக்கு தெரியாது. உள்ளே இருக்கக்கூடிய சண்டை உள்ளே இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ளார சண்டை இருக்குது அப்படின்னா உள்ளே தான் தெரியணும், பண்பாடுடைய மக்களாக இருந்தாங்கன்னா. பண்பாடு இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்கே டமார் அடிப்பாங்க. அப்போ என்ன ஆகும், ஊருக்கு டமார் அடிச்சிட்டான்னா அந்த அண்ணன் தம்பி நாளைக்கு சேரணுன்னா கூட 4 பேர் நேர மாதிரி பேசுவான். ரைட்? அவனால் சேரவே முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுவாங்க ஊருக்கு டமார் அடிச்சிட்டாங்கன்னா. அதனால் பண்பாடுடைய நபர்களுக்கு தெரியும், எப்படி இருந்தாலும் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நம்ம எல்லாரும் குடும்ப உறுப்பினர்கள் தான், நம்ம சண்டை நமக்குள்ளார இருக்கட்டும். ரைட்? அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்ல மாட்டாங்க. பண்பாடு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் டமார் அடிச்சிருவாங்க. அந்த உறவு என்றைக்குமே ஒட்டாது, பஞ்சு பறந்த பஞ்சு மாதிரி போயிடும். அது பண்பாடுடைய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தமக்குள்ளார சண்டை போட்டாலும் வெளியில் தெரியாது. அப்போ நாளைக்கு அவங்க சண்டை போட்டுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, அது கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீர் அடித்து நீர் விலகாது, அதுவும் சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கவங்களாம் சண்டை போட்டுக்கிறதுல ஒன்றும் விலகி போகிறது கிடையாது. சாணக்கிய பண்டிட் சொல்லுவார், அதாவது 4 விஷயம் சொல்லுவார். சில விஷயங்களை ஒருத்தர் சீரியஸாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவார். அதாவது காலை நேரத்தில் வரக்கூடிய இடி, காலை நேரத்தில் இடி இடிச்சதுன்னா மழை வராதான். அதே மாதிரி 2 ஆடு, அதுதான் கடைசி அது ஞாபகம், அதை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கிறேன், வேறு என்ன இன்னும் ஒன்று மிஸ் ஆகும். 2 ஆடு சண்டை போடு அப்படின்னா, நோ நாட் அட்லீஸ்ட் நாட் ஃப்ரம் சாணக்கியா, மேபி இன் டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸ், இந்த இடத்துல இல்லை. 2 ஆடு சண்டை போடுது அப்படின்னா அது ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கூடாது, அது சண்டை கிடையாது, அது விளையாடுது. அது புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறாங்களும் அது மாதிரிங்கிறார். அதாவது இன்றைக்கி சண்டை போட்டுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. குழந்தைங்க சண்டை போட்டுனாலும் அப்படி தான் நடக்கும். சில நேரத்தில் இந்த காலத்தில் அது நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாருமே நான் யோசிச்சு பாருங்க, யாராவது நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்களோட சண்டை போடும்போது சண்டை போட்டுகிட்டே இருந்துட்டோமா என்ன, இன்றைக்கி சண்டை போடுவோம், அடுத்து 10 நிமிஷம் கழித்து 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு போவாங்க. ரைட்? ஆனால் மண்டையே உடைச்சிருப்பான், அடுத்த நாள் சேர்ந்து விளையாடுவாங்க. அதில் எங்கே தெரியுங்களா பிரச்சனை வரும், சில நேரத்தில் இந்த பசங்க போய் வீட்டில் சொல்லிவிடுவாங்க. வீட்டில் சொன்னால் சரி, சின்ன பசங்க தான் சண்டை போடுறானே சரின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, பெரும்பாலும் விட்டுருவாங்க. ஆனால் சில நேரத்தில் இந்த பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் அந்த பசங்க 2 பேரும் அவ்வளோதான், பிரிஞ்சது தான். அது மாதிரி உள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை உள்ளே இருக்கும், வெளியில் போகக்கூடாது. அது பண்பாடுடைய நபர்களுடைய தன்மை. வெளியில் போனோம் அப்படின்னா 4 பேர் காத்துட்டு இருப்பாங்க, என்னடா பிரச்சனை வரும், எப்பட்றா இவங்களை கவுக்கலாம், அவங்களுக்கு அல்வா துண்டு சாப்பிட்ட மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த மாதிரி இஸ்கானுக்கு எக்காரணம் கொண்டும் கெட்ட பேர் கொண்டு கூடாது அப்படிங்கிறது பிரபுபாத் சொல்லுவார். நமக்குள்ளார பிரச்சனை நமக்குள்ளார தீர்த்துக்கணும், வெளியில் போய் நம்ம அதை ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஒருத்தர் திருத்துறார், நம்மக்கிட்ட குற்றம் சொல்கிறார் அப்படின்னா அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது,
ஒவ்வொரு பக்தரும் திருத்தப்படுறதுக்கு தயாராக இருக்கணும். நம்ம எப்படி நம்மளை முன்னேற்றி கொள்வது அப்படிங்கிறதுல ஆர்வமுடையவராக இருக்கணும். ஒரு தடவை முட்டாள்னு சொல்லி சொல்கிறதை காட்டிலும், அதாவது முட்டாள்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டு திருத்திக்கிறதுங்கிறது சிறந்தது. அதை விட்டுட்டு 100 தடவை முட்டாளாக செயல்பட்டுட்டே இருக்கிறதுக்கு அந்த மனப்பான்மை அவசியம். யாராவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட நம்ம செய்கிறது தப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை திருத்திப்போம், மறுபடியும் அந்த தப்பை நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் அந்த தப்பை சொல்லாமலே ஒருத்தவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம என்றைக்குமே திருத்திக்கவே மாட்டோம். அதனால் யாராவது நமக்கு தப்பை திருத்துறாங்க அப்படின்னா அது நம்மளுடைய நன்மைக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அதன்படி செயல்படுறது புத்திசாலித்தனம். அதாவது இங்கே இன்னொரு கருத்து என்னென்னா, நல்ல நோக்கத்தோடு ஒருத்தர் நம்மளை திருத்துறார் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நெகட்டிவாக செயல்படக்கூடாது. ஒருத்தவங்க நல்ல விஷயத்தை சொல்கிறாங்க, நல்ல விஷயம் எப்படி வந்தாலும் அதை நல்லதாக எடுத்துக்கணும். அதுக்காக நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கிட்டோன்னா அது நம்மளுடைய அகங்காரத்தை காட்டுது. அவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது, நீ சொன்னால் கேட்பேன். யாராவது சொன்னால் ஒரே விஷயத்த, அது இருக்கும் வாஸ்தவம், நம்ம கட்டுண்ட நிலையில் இருக்கனால ஒரே விஷயத்த இவங்க சொன்னால் கேட்போம், அவங்க சொன்னால் கேட்க மாட்டோம். அது நம்மளுடைய அகங்காரத்தை காட்டக்கூடியதாக இருக்கு. சில பிரபுபாதர் ஒரு கடிதத்தில் எழுதுகிறார், ஒரு பக்தர்கிட்ட, ஜெயகோவிந்தர் உங்ககிட்ட சொன்ன குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தினதா சொல்லியிருக்கிறீங்க. என்ன விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியல. பிரபுபா சொல்கிறார், என்ன விஷயம் என்னன்னு எனக்கு தெரியல, எதுக்காக ஜெயகோவிந்தர் உங்களை திட்டினார்னு எனக்கு தெரியல. ஆனால் அதே சமயத்தில் அவர் சொன்னது, அவர் எதுக்காக திட்டினார் அப்படிங்கிறது நேர்மையான ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னா நீ ஏன் அப்செட் ஆகுற? நீ அப்செட் ஆகக்கூடாது. அவர் சொன்னது சரியாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டு நம்மக்கிட்ட வைக்கிறாங்க, சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சரியாக இருந்ததுன்னா அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கு நம்ம திருத்திக்கிறோம். சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தப்பாக இருந்ததுன்னா அதை கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட். இன்னொரு கடிதத்தில் ஸ்ரீல பிரபுபா சொல்கிறார், உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா நீங்கள் தூய்மையாக இருந்துக்கணும், நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக்கணும். அப்படி தூய்மைப்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த குற்றச்சாட்டெல்லாம் காலப்போக்கில் சரியாக போயிடும். இப்போ ஒருத்தவங்க உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறது இல்லை, சரி அதை திருத்திக்கிட்டோம்னா அந்த குற்றச்சாட்டு நம்மளை விட்டு போயிடும். அப்படி அந்த குற்றச்சாட்டில் உண்மை எதுவும் இல்லைன்னா நம்ம ஒழுங்காக செயல்பட்டோம் அப்படின்னா அந்த குற்றச்சாட்டு தானாக போயிடும். அதனால் குற்றச்சாட்டுகளை கண்டு ஐயோ இவங்க நம்மளை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு புலம்பின்றே இருக்கிறதும் அர்த்தமில்லாத ஒரு எண்ணங்களாயிடும். முன்னேறிய நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் தப்பாக யாராவது நம்ம மேலே குற்றச்சாட்டு வச்சா கூட அதை பகவானுடைய கருணையாக, அவர் வேறு ஏதோ ஒரு விதத்தில் வேறு ஏதோ ஒரு திட்டம் வச்சுருக்கார், இந்த குற்றச்சாட்டு தவறு தான், ஆனால் பகவானுடைய திட்டம் வேறு ஏதோ இருக்குது, அதனால் இந்த குற்றச்சாட்டு என் மேலே வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு செயல்படுவாங்க. முன்னேறின நிலையில் இல்லாத பக்தர்களுக்கு யாராவது குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா உடனே அவங்க வருத்தம் தான் பண்ணுவாங்க, ஐயோ நம்மளை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு தான் செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு பதிலாக யார் நம்ம மேலே குற்றம் சுட்டுறாங்களோ அவங்க மேலே தூக்கி புழுதியை வாரி போடுவாங்க. என்னை பற்றி அவன் என்ன திரும்ப சொல்கிறான், இப்படி சொல்கிறான், சரி அது உண்மையா பொய்யா, உண்மைதான், அப்புறம் ஏன் கோவப்படுற, புழுதியை தூக்கி வாரி போடுறது. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அப்படியே யாராவது ஒருத்தவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, நம்ம முன்னேறின நிலையில் இல்லை, நம்மளால் அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா எந்த நபர் நம்ம மேலே குற்றம் சாட்டாங்களோ அந்த நபர்கிட்டே போய் விளக்கம் கேட்கலாம், இல்லை அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கலாம். இல்லை பிரபு நீங்கள் இந்த மாதிரி நினச்சிக்கிட்டீங்க நான் செஞ்சதை, உண்மையில் அது அப்படி இல்லை பிரபு, நான் இந்த காரணத்தோடு செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்கன்னா அந்த பக்தரை எடுத்துக்கொள்வார். ஓ அப்படியா, சாரி பிரபு நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க, அந்த பக்தரும் சொல்லுவார். ரைட். அந்த மாதிரி நம்ம அணுகலாம். பிரபு நீங்கள் ஒரு பக்தர் சொல்லியிருக்கலாம், பாருப்பா 3 நாளாக இவர் மங்களாரத்துக்கே வரல, குற்றம் சாட்டியிருக்கலாம். அந்த பக்தர் 3 நாளாக
12 மணி 1 மணி வரைக்கும் ஏதாவது சேவையில் இருந்திருப்பார். அது தெரியாது இந்த பக்தருக்கு. அவர் என்ன பண்ணுவார்னா, அது தெரியாமல் இவர் திட்டின்னு இருப்பார். இவர் போய் மற்றவங்ககிட்ட திட்டின்னு இருப்பார், இவர் 3 நாளாக மங்களார்த்தி வரல, 3 நாளாக மங்களார்த்தி வரலன்னு. யார்கிட்டலாம் திரும்ப சொல்லுவார், யாரெல்லாம் மங்களார்த்திக்கு வர்றதே நித்தியமாக கிடையாது அவங்ககிட்டலாம் போய் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன ஆகுனா, இந்த பக்தர் என்ன தர பண்ணுவார், ஐயோ இவர் வந்து நம்மளை மங்களார்த்தி வரலன்னு நினைக்கிறேன், இவருக்கு தெரியுமா, நான் ராத்திரி முழுக்க நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இது இவருக்கு தெரியுமா, சரி அது தெரியாமல் என்னை பற்றி இப்படி பேசுகிறேன், என்னை பற்றி இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு இவர் ஊர் ஃபுல்லாக அவரை பற்றி சொல்லுவாங்க. 2 பேரும் சொல்லலாம், பிரபு இந்த மாதிரி நான் 3 நாளாக மங்களார்த்தி வரல நீங்கள் சொன்னீங்க, 3 நாளாக நான் கொஞ்சம் ராத்திரி பகலாக சில சேவையில் பண்ணிட்டு இருந்தோம், எனக்கு ஆஃபீஸில் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஆஃபீஸில் எனக்கு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கே மணி 12 மணி ஆச்சு, அதனால் என்னால் மங்களார்த்திக்கு வர முடியல பிரபு, நீங்கள் நான் மங்களார்த்திக்கு வரலான்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன். ஓ அப்படியா பிரபு, சாரி பிரபு, ரைட், நீங்கள் 1 மணிக்கு வந்தீங்க வீட்டுக்குன்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் அந்த மாதிரி தப்பாக சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க பிரபு. சரி ஓகே முடிஞ்சு போச்சு, ரைட். அது நல்ல பழக்கம். அது மாதிரி நம்ம உயர்ந்த பக்தராக இருந்தோம்னா அவங்க பாட்டு சொல்லட்டும்னு சொல்லிட்டு நம்ம கூட நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணோம், சேவை எனக்கும் கிருஷ்ணருக்கும் நடுவில் இருக்கு, அது கிருஷ்ணருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறலாம். இல்லை என்னுடைய வேலை கஷ்டம், நான் ஆஃபீஸ்லேருந்து 1 மணிக்கு தான் வந்தேன், என்னால் செய்ய முடியாதுங்கிறது கிருஷ்ணருக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒருத்தர் விட்டுறலாம், அது உயர்ந்த பக்தராக இருந்தோம்னா. அப்படி இல்லைனா நம்ம போய் அட்லீஸ்ட் அந்த பக்தர்கிட்ட சொல்லலாம், சொல்லும்போது அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். இப்படி எல்லா விதத்துலேயும் நம்ம வைஷ்ணவர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய உறவை சீர்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அபராதங்கள் தவிர்க்கப்படும். இந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ரொம்ப அவசியமான ஒன்று. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சில கேள்விகள் இருக்கலாம், கேள்விகள் சாயந்தரம் எடுக்கலாம். லாஸ்ட் கிளாஸில் மணி 9:45 ஆயிடுச்சு, பக்தர்கள் பசியோடு இருப்பீங்க, அடுத்தடுத்த நிகழ்ச்சி இருக்குது, நிகழ்ச்சிகளை போகலாம். கேள்விகள் நம்ம சாயந்தரம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், வைஷ்ணவ சத்சங்கத் கி ஜெய்.